வைத்து தேசமைய திருத்தொண்ட தொல்முன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கிழ வணங்க வந்த பிறப்பை வணங்கும் இலைவான் அந்த நிலை முதலாக சீர்குடைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி கொள்ளையவர் புராணக்கதை உலகறிய விரைத்துரைத்த செல்லுமணி குன்றத்தூர் செக்கிழார் அடிப்போம் செல்வமலன் பெருமான் அந்தரும் பன்னார்மொழிய மடனும் நன்னாவுடையவர்கள் சூழ்நிலை வணங்கி அந்தரும் மரணமிகை தாயுடன்வர் அந்தரும் புது தொண்டீஸ்வர பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி வைகாலை வணங்கி பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கர்ணங்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவப்பணியாவுடைய திருவடியிலே நேர நேர்ந்து ஜவத்திரு தொண்டர்சீர் பரவாருடைய திருவடி தாமர்களை மனமொழி வைகாலை வணங்கி எழுந்தடி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளெல்லாம் வணங்கி வருகின்றேன். அன்பார்ந்த துணைச்சவர்களே, நம்முடைய கருத்தாக்குண்ட புராணத்திலே நம்பிகளுடைய வரலாற்றிலே முக்கியமான ஒரு இடமாக இருக்கக்கூடிய நம்பிகள் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு வெண்ணெய்நல்லூரிலே ஆட்கொள்ளப்பட்டு திரு தவத்துறை என்று சொல்லக்கூடிய பதியிலே அவருக்கு தவநெறி கிடைக்கப்பெற்று பெருமானுடைய திருவருளாலே தவநெறி கிடைக்கப்பெற்று தவநெறி கிடைக்கப்பட்டதற்கு பிறகு நம்பிகள் தில்லை பெருமானுடைய திருக்கூத்தனை வணங்குவதற்கு மனதிலே அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அது அவருக்கு தில்லை போகணுங்கிற எண்ணமே தவத்துறையில் தான் அவருக்கு ஏற்படுகிறது. அதற்கு பிறகு வழிபாடு செய்து கொண்டு செல்லுகின்றார். பல தலங்களை வழிபாடு செய்கின்ற பொழுது வழியிலே திரு அதிகை என்று சொல்லக்கூடிய திருப்பதி, திரு அதிகையானது நாவுக்கரசு பெருமானை ஆட்கொண்ட ஒரு பதி. கிழங்குடி அம்மையார் திருநாவுக்கரசு நாயனாருக்கு திருநீறு கொடுத்து அவரை ஆட்கொண்ட ஒரு பதியாக இருக்கின்ற காரணத்தினாலே திருநாவுக்கரசு நாயனார் தன்னுடைய திருக்கரங்களால் உளவாரப்பணி செய்த அந்த பதியை காலால் மிதிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் அந்த ஊருக்குள்ளேயே போறதில்லை. சித்தவட மடத்திலே தங்குகிறார். சென்ற வகுப்புலதான் நம்ம சிந்திச்சதுதான். சித்தவட மடத்திலே தங்குகின்ற பொழுது நம்பிகள் ஆலயத்திற்குள் வரவில்லை என்று சொல்லி இறைவனே அவர் தங்கியிருக்கக்கூடிய மடத்துக்கு வருகிறார். சித்தவட மடத்துக்கு வந்து பெருமான் நம்பிகளுடைய அந்த திருமுடியின் மீது தன்னுடைய திருவடியை வைத்து உறங்குவது போல அங்கு பெருமான் படுத்திருக்கிறார். அப்பொழுது நம்பிகள் அருமறையோய் உன்னடி என் சென்னையில் வைத்தனை என்ன என்று சொல்லி கேட்கிறார். சாமி, தலை மேலே கொண்டு காலை வச்சிருக்கிறீங்களே, யாருங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்லாருன்னா, பெருமான் திருவதிகை பெருமான் தான் அங்கே வந்தது. யாரும் தெரியாத மாதிரி பூணூல் அணிந்து கொண்டு குருத்ராக்கம் எல்லாம் அணிந்து கொண்டு திருநீர் அணிந்து கொண்டு ஒரு வேதியர் போல ஒரு சிவாச்சாரியர், வயதான ஒரு சிவாச்சாரியர் போல வராருங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இறைவன் திசையறியா வகை செய்தது என்னுடைய மூக்குக்கான் என்று சொல்லி வயசாகி போச்சுப்பா, அதனால திசை தெரியல அப்படின்னு சொல்லி அவர் இறைவனே சொல்லுகிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது மீண்டும் வேறொரு பக்கம் போய் படுக்கிறார் நம்பிகள். மீண்டும் அவர் திருவடியை அவர் தலைமையில வைக்கிறார். மீண்டும் அவர் தாழ் நீட்ட அப்படின்னு சொல்லுவார். பூந்தாரான் திருமுடி மேல் பதுமமலர் தாழ் வைத்து பள்ளி கொள்வார் போல் பயிர்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படியே பள்ளி கொண்ட பெருமாள் போல அவர் காலை தூக்கி நம்பிகளுடைய தலைமையில வச்சு மீண்டும் படுக்கிறார். அப்பதான் அவர் கேட்கிற, என்னை பலகாலம் விதித்தனை யார் அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுதுதான் அப்ப பெருமான் சுந்தரா இன்னுமா தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கிறது. கங்கை சடை கறந்தவரான் அறிஞ்சலையோ எனக்கு கறந்தான் பரிசைக்கிற பெருமான் இந்த இடத்துல இன்னுமா தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுதுதான் தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை அங்கே பாடுறாரு. எல்லா ஜாதியும் இருக்கு, சிவபெருமானை கூட தெரியாத ஒரு ஜாதி இருக்குன்னா அது நான் தான் என்று சொல்லி நம்பிக்கை ரொம்ப இறங்கி பாடிய திருப்பதிகம் அந்த தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். அதற்கு பிறகு பெருமான் அங்கிருந்த இறைவனுடைய திருக்காட்சி அவருக்கு சித்தவட மடத்திலே கிடைக்குது. அதற்கு பிறகு அவர் திருவதிக்குள்ள போறதில்லை. ஏன்னா அப்பர் சாமிகள் காலால் கையால் திருப்பணி செய்த பதியை காலால் மிதிக்க மாட்டேன்னு சொல்லி 100 ஆண்டுகள் கழித்து போறார் சுந்தரர். அவருக்கு பெரியவர்கள் அப்படி மதிச்சிருக்கிறார் சுந்தரர். அதே மாதிரி நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் அவதரித்த புகழைக்குள்ளேயும் போறதில்லை, சீர்காழிக்குள்ளேயும் போறதில்லை. ஊர் எல்லையில் வளமாக வருகின்ற பொழுது பெருமான் எதிர்காட்சி கொடுப்பார் அவருக்கு. அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் எங்கே போகிறதில்லை அப்படின்னா, காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து திருவாலங்காட்டுக்குள்ளே போகிறதில்லை. திருவாலங்காட்டுக்குள்ளே உள்ளேயே போகிறதில்லை, வேறொரு பதியில் போய் தங்குறார். இம்மையிலே புவியுள்ளோர் யாரும் காண ஏழுலகம் போட்டு சிப்ப எம்மையாரும் அம்மை திரு தலையாலை நடந்து போற்றும் அம்மையப்பர் திருவாலங்காடாம் என்று தம்மை உடையவர் மூதூர் மிதிக்க அஞ்சி
சண்பை வரும் சிகாமணியார் சாதச் சென்று செமனறி விடுவாத பதியன் மாணவர் செலும்பதி நண்பர்கள் பள்ளி சேர்ந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த அவ்வளோ அருமையாக சொல்வார். அவர் போய் நடந்து போனால் கோயிலுக்குள்ளே போனால் யார் வந்து ஏன் வந்தீங்கன்னு கேட்க போகிறது கிடையாது. ஆனால் காரைக்கால் அம்மையாருடைய காலம் 3ஆம் நூற்றாண்டு, ஞானசம்பந்த பிள்ளையாருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் கழித்து அந்த பதிக்குள்ளே போகிறதில்லை. ஞானசம்பந்த பெருமானே அங்கே உள்ளே போகிறதில்லை. ஏன்னா அம்மா தலையால் நடந்து வந்தது, கைலாயத்திலிருந்து தலையால் நடந்து வந்த பதி திருவாலங்கள், அதனால் போகிறதில்லை. இப்படியெல்லாம் பெரியவங்களை வந்து மதிச்சிருக்கிறாங்க, வணங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நாம் அந்த பெரிய புராணத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியது. வேற ஒன்றும் இல்லை. கதையெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? கதை எல்லாத்துக்கும் தெரியும். இப்படியெல்லாம் பெரியவங்க நடந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள். பெரியவங்களை நம்ம எப்படி வணங்கணும், எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து வலியுறுத்தக்கூடிய இடங்கள் இந்த இடங்கள் எல்லாம். இப்போ அந்த நம்பிகள் வந்து திருவதியை வழிபாடு செய்து கொண்டு அப்படியே திருமானிக்குடி என்று சொல்லக்கூடிய திருமானிக்குடியை வழிபாடு செய்கிறார். திருமால் வழிபாடு செய்தது. அந்த மானிக்குடி வழிபாடு செய்து கொண்டு திணைநகர் செல்லுகிறார். திணைநகர் செல்லுகின்ற பொழுதுதான் அங்கு வந்து அந்த திணைநகரில் ஒரு தலபுராணம் உண்டு. அதில் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பள்ளச்சாதியில் இருக்கக்கூடிய பெரியான் அப்படின்னு சொல்லி ஒரு சிவனடியார் அங்கே வந்து திணைப்புணம் உழுது கொண்டு இருக்கிற பொழுது அவர் வந்து ஒரு பெரிய சிவனடியார். ஆனால் அந்த வயலுக்கெல்லாம் நீர் பாய்ச்சக்கூடிய பள்ளச்சாதியில் இருக்கக்கூடிய ஒருவர் வயல் உழுது கொண்டு இருக்கிற பொழுது சாமி வந்து அப்படியே ஒரு அடியார் கோலத்தில் போய் எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி கேட்கிறார். அப்படி சொல்லி கேட்கிற பொழுது அவர் என்ன செய்வார்னா, இருங்க சாமி வந்துடுறேன்னு சொல்லி வீட்டில் போய் சமையல் செய்து எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது பார்த்தா அந்த நிலம் முழுக்க அப்படியே உழுது பயிர் செய்து திணையெல்லாம் விளைந்து முற்றிய நிலையில் இருக்கு. பெருமானுடைய திருவருட்கருணை. பெரியார் வந்து திரும்ப வருகின்ற பொழுது பார்த்தா அவர் இருக்க மாட்டார், சாப்பாடு கேட்டவர் இருக்க மாட்டார். ஆனால் வயலெல்லாம் முழுவதும் உழுது திணை விளைந்து அறுவடை செய்யக்கூடிய அளவுக்கு அது வளர்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த நிலை பார்த்து இறைவன் தான் வந்தது என்று சொல்லி அந்த அடியார் வந்து மகிழ்ந்தார் என்று சொல்லி சொல்லுவாங்க. இறைவனுடைய திருப்பெயர் வந்து திரு நந்தீஸ்வர் என்று சொல்லியும், அம்பாளுடைய திருப்பெயர் திரு இளங்கொம்பொன்னாள் என்று சொல்லியும் நமக்கு வந்து கொன்றை மரம் வந்து அந்த விருட்சமாக இருக்கக்கூடியது என்று சொல்லி இப்படியெல்லாம் அந்த தலத்துக்கு ஒரு பெருமை உண்டு. அந்த தலத்திற்கு சென்றதை தான் வந்து நமக்கு இப்போ நம்ம இந்த திருப்பாடலில் சொல்லப்படுகிறது 91வது திருப்பாட்டு. அப்படி அங்கே இருக்கக்கூடிய பெருமானை வணங்கி கொண்டு தான் தில்லையம்பதி போகிறார். அதாவது இது வந்து வடக்கு நோக்கி, தில்லையம்பதிக்கு வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு பதிங்க. இப்போ தில்லையம்பதி போகிறதுக்கு முன்னாடி பாடிய திருப்பதிகம் இந்த திருப்பதியில் தான் பாடுறார். திணைநகர் தான் வழிபாடு செய்து கொண்டு அதற்கு பிறகு தில்லை போக போகிறார். ஒரே பாட்டில் இங்கே வழிபாடு செஞ்சதையும் சொல்கிறாரு, தில்லை சென்று அணைந்ததையும் சொல்கிறார், அந்த எல்லையை சென்று அணைந்ததையும் சொல்கிறார். பரம்பொருளை பணிந்துதால் பரவி போய் பணிந்தவர்க்கு வரம் தருவான் திணைநகரை வணங்கினவன் தமிழ் பாடி நரம்புடையால் ஒளிமுழவின் நாத ஒலி வேத ஒலி அறம்பயதம் கீத ஒலி அரா தில்லை மருங்கணைந்தார். தில்லைக்கு பக்கத்தில் போய் சேர்ந்திருக்கிறார். அதான் சொல்றாரு. அதாவது பரம்பொருளை பணிந்துதால் பரவி போய் பணிந்தவர்க்கு, அங்கே முழுமுதற் பொருளாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை பணிந்து அவர் பாதங்களை வந்தித்து கொண்டு போய், அதாவது பெருமானை பணிந்து இறைவனுடைய திருவடிகளை வாழ்த்தி பாடினார் என்று சொல்லி சொல்றாரு. இதுதான் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய முறை. பெருமானை வணங்கணும், அவருடைய திருவடியை வாழ்த்தி பாடணும் என்று சொல்லி, அப்படி தம்மை வணங்கியவர்களுக்கு வேண்டும் வரங்களை தருவராகிய பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திணைநகர் திணைநகரை வணங்கி திருப்பதிகம் பாடியதற்கு பிறகு அவர் வந்து யாழினுடைய ஓசை, அதே மாதிரி முழவினுடைய ஓசை, அப்புறம் வேத ஒளிகள், அரம்பையர்களுடைய ஆடல் பாடல் எல்லாம் நிகழக்கூடிய அந்த தில்லையினுடைய எல்லையை சென்று சேர்ந்தார் என்று சொல்லி சொல்றாங்க. இதில் வந்து பரம்பொருளை பணிந்துதால் பரவி அப்படின்னு சொல்லி சொல்றார். பணிந்தது சிவபெருமானை, பரவியது அவருடைய சீபாதங்களை என்று சொல்லி சொல்றாருங்க. பெருமானை வழிபாடு செய்தார், அவருடைய திருவடிகளை வணங்கி போற்றி பாடினார் என்று சொல்லி சொல்றாருங்க. அந்த நன்றியின் பொருட்டு பரவினார் என்று சொல்லி சொல்றாரு. திருவடி அப்படிங்கிறது இறைவனுடைய திருவடி என்று சொல்வது ஞான சக்தி, கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய ரெண்டு தான் பெருமானுடைய திருவடியாக நம்ம வைத்து போற்றுவது என்று சொல்லி பணிந்தவர்க்கு வரம் தருவான் அப்படின்னார். பணிந்தவர்க்கு வரம் தருவானா
அதாவது பெருமான் வந்து எப்படின்னா, இந்த மானுட உடம்போடு பணிந்து வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு பெருமான் வந்து அருள் செய்வார், வரம் தருவார் என்று சொன்னார்கள். இதனை பொருள் என்று கருதாது சென்று அடைந்தால் திருத்தணி நகருள்ள இந்த சிவக்கொழுந்து அலியா வரத்தை தருவார் என்று சொல்லி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய பெருமானுக்கு பேர் வந்து சிவக்கொழுந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லி பேருங்க. அவர் வந்து என்ன அடியார்கள் கேட்குறாங்களோ அதை வந்து கொடுப்பார் என்று சொல்லி பதிகத்திலே சொல்கிறார். பதிகம் பின்னாடி பார்த்தோம். திணைநகரை வணங்கின வந்தமிழ் பாடி அப்படின்னா தலத்தை கண்டபோதே இதனுள் சென்றடைய அடையில் பிறவி ஒளியும் என்று இந்த பதிகம் பாடுறார். அதாவதுங்க, இது வந்து இன்னும் கோயிலுக்குள்ளே போகல. அவர் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அந்த தலத்திலேயே நின்று பாடிய திருப்பதிகம் தான் இந்த நீர் தாங்கி என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். நம்ம நாயன்மார்கள் எப்படின்னா, ஒரு சில இடத்துல வந்து கோயிலுக்குள்ளே போய் பெருமானை மட்டும் வணங்குவாங்க. ஒரு சில பக்கம் எப்படின்னா அந்த ஊரை முதல்ல வணங்குவாங்க. அப்படி ஊரை வணங்குனது தான் நம்ம திருநனா என்று சொல்லக்கூடிய பவானி. ஞானசம்பந்த பெருமான் அங்கு வருகின்ற பொழுது, அதாவது அப்பாலை குடபுலத்தில் ஆரணைந்தார் அமர்கோயில் எப்பாலும் சென்றேத்தி திருநனாவினை இறைஞ்சியும்பார் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில். அப்படின்னா திருநனாவையே வழிபாடு செய்திருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். கோயிலில் போய் வழிபாடு செய்து பாடியது அதற்கு பிறகு வந்தார் விரல் மடவால் பாகமா நாகம் உண்டு எருதேறி உள்ளே போய் சாமியை பார்த்து பாடுறாரு. ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஊரையே வணங்குறார் ஞானசம்பந்த பெருமான். அதுதான் ரொம்ப சிறப்பு. அது மாதிரி ஒரு சில ஊர்களில் தான் வந்து அந்த பதியை வணங்கியதாக நமக்கு குறிப்பு இருக்கு. இந்த திருத்தணை நகர் வந்து நம்பிகள் வந்து அந்த ஊரை வணங்குறார். அந்த ஊரை வணங்கி கொண்டு அங்கிருந்தே பாடுறார். அந்த கோயிலுக்குள்ளேயே போகலை, அங்கிருந்தே பாடுறார். அதே மாதிரி நனாவில் அந்த ஊரை நனாபதியை முதல்ல வணங்கி கொண்டு அதற்கு பிறகுதான் போறார். அங்கிருந்து போய் அவர் எங்கே தங்கினார் அப்படின்னா செங்குன்றூரில் போய் தங்குறார். திருச்செங்கோட்டில் தான் தங்குறார், நனாவில் தங்குறது இல்லை. அப்படிதான் பெரிய புராணத்தில் சொல்லப்படுது. அப்பாலை குடபுலத்தில் ஆரணிந்தார் அமர்கோயில் எப்பாலும் சென்றேத்தி திருநனாவினை இறைஞ்சி வைப்பாந்தல் பறைந்தவரை பரவிப்பன் அமர்கின்ற வைப்பான செங்குன்றூர் வந்தடைந்து வைகினார் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் தன்னுடைய பெரிய புராணத்தில் சொல்றார். அப்படின்னா அவர் நாயன்மார்கள் வந்து ஒரு சில பதியில் தங்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது காரணம் நம்ம சொல்ல முடியாது. ஞானசம்பந்த பெருமான் தில்லையம்பதியில் தங்கலை. தில்லையம்பதியில் ஏன் தங்கலைன்னா, கூத்த பெருமான் இருக்கக்கூடிய அந்த பதியில் மலசலங்கள் கழிக்கக்கூடாது என்று சொல்லி அவர் எங்கே போய் தங்கினார்னா, அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய அங்கே ஒரு பதி இருக்குது, திரு வேட்களம் என்று சொல்லி, அங்கே தான் தங்குறார். ஞானசம்பந்த பிள்ளையார் தில்லையம்பதியில் தங்கினதாக நமக்கு வரலாறு இல்லை. அவர் தங்கியது எல்லாமே வந்து திருவேட்களம் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் அவர் தங்கியிருக்கிறார். இப்படி இப்போ திணை நகரை வழிபாடு செய்து கொண்டு அங்கிருந்தே பாடுறாரு. அங்கிருந்து என்ன பாடுறாருன்னா, சென்றடை மனனே அப்படின்னு சொல்லி பதிகத்துடைய மகுடம். அவர் இன்னும் கோயிலுக்குள்ளே போகலை. அவர் போகிறதுக்கு முன்னாடி மனதை போய் வழிபாடு செய்ய சொல்கிறார். சென்றடை மனனே, திருத்திணை நகர் சென்றடை மனனே என்று சொல்லி ஒவ்வொரு பாடல்லையும் அந்த மகுடத்தை வைத்து கொண்டு பாடுகிறார். இப்படி தமது மனதை திரட்டுவது போல உட்கொண்டு உலகினருக்கு வழிகாட்டும் வன்மையுடையது வன்தமிழ் என்று சொல்லி, வன்தமிழ் அப்படின்னா என்னன்னா, இந்த இடத்துல வன்தமிழ் பாடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வளப்பமான தமிழ் அப்படிங்கிறது தான் வன்தமிழ் அப்படிங்கிறது. வளப்பமான தமிழ் அப்படின்னா இறந்தாரையெல்லாம் மீட்டு கொடுத்தது இந்த தமிழ் தான். நமக்கு இந்த திருமுறை என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவை எலும்பும் சாம்பலுமாக இருந்த பூம்பாவை பெண்ணாக மாற்றி காட்டினார் இல்லையா? அந்த பதிகர் மட்டிட்ட புண்ணையங்கான மடமையில் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தில் மயிலாப்பூரில். அதே மாதிரி அப்பர் சாமிகள் அரபு தீண்டிய அப்பூதியடிகளானுடைய மகனார் மூத்த திருநாவுக்கரசை அரபு விடம் நீங்கி மீண்டும் வந்து அந்த பிள்ளையை உயிர் பெற்று கொடுத்தார். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சாமிகள் முதலையுண்ட பாலகனை மீட்டு கொடுத்தது மட்டுமல்ல, 2 ஆண்டுகள் வளர்ச்சியோடு மீட்டு கொடுத்தார். அது ரொம்ப முக்கியம். 5 வயதிலே விழுங்கிய அந்த குழந்தை மீண்டும் 2 ஆண்டுகள் கழித்து எப்படி வருதுன்னா 7 வயது வளர்ச்சியோடு வந்தது. இதுதான், அதனால தான் இந்த தமிழ் பேர் என்னென்னா வன்தமிழ் பாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், நாமார்க்கும் குடியெல்லும் என்றெடுத்து நான்மறையின் கோமானை செந்தமிழின் நல்லா அருமையாக சொல்வார் சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த. அதாவது அந்த திரு தாண்டகத்தை சொல்லுகின்ற பொழுது சேமாலை செந்தமிழின் தெலுங்கு தாண்டகம் பாடி ஆமாறு நீர் அழைக்கும் அடைவளம் என்று அருள் செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். சேமாலை செந்தமிழின் தெலுங்கு தாண்டகம் பாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இந்த தமிழ் வந்து அவ்வளவு வன் தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
யாழ் ஒளி, முழவு ஒளி, வேத ஒளி இதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னா தில்லையம்பதியில் பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த யாழ் ஒளி, முழவு ஒளி இதெல்லாம் வந்து அங்கு இசைத்து கொண்டிருந்தார்கள். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவாள், இருப்பொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவாள். இது நம்முடைய திருப்பலி எழுச்சியில் இதெல்லாம் மணிவாசக பெருமான் எங்கே பார்த்தார் அப்படின்னா கைலாயத்தில் பார்த்த காட்சிங்க. அதெல்லாம் அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க எல்லாரும் ரெண்டு பக்கம், அப்படியே யாழ் வீட்டி கொண்டும் வீணைகள் வீட்டி கொண்டும் அப்படியே பாடிக்கொண்டும் பரவி கொண்டு இருக்கிறாங்களாம். மணிவாசக பெருமான் பாடல் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவாள், இருப்பொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவாள், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருவாள், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருவாள் என்று சொல்லி அப்படியே எல்லாரும் வேதங்கள் பாடிக்கொண்டிருக்கிறாங்க, அப்படியே இசைத்து கொண்டிருக்கிறார்கள், ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் எல்லாரும் இருக்கிறாங்க என்று சொல்லி நம்முடைய வாதபுரடிகள் வந்து கைலாயத்தில் இருந்த காட்சியை நமக்கு வந்து திருப்பள்ளி எழுச்சியில் பாடி காட்டுறார். அது மாதிரி தில்லையம்பதியிலையும் யாழை வீட்டிக் கொண்டும் இசை பாடிக்கொண்டு அதே மாதிரி வேதங்கள் ஓதிக்கொண்டும் நிறைய அன்பர்கள் வந்து அங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சேக்கடா பெருமான் சொல்கிறாருங்க. இப்படி இறைவனது அருள் நடந்ததுக்கேற்ப முழக்கப்பெறுவது அந்த முழவு என்று சொல்லி சொல்லுவது. ஐந்தொழில் அருள் நடனத்திலே திருட்டு தொழிலுக்காக இறைவன் எழுப்பும் பொருள் குறித்து வீணை ஒளியும் அவனிடத்திலிருந்து அந்த உண்டாகும் நாதமும் அவன் சொன்ன நாதபூர்வமாகிய வேதமும் அது நோக்கி தேவர்கள் நிறைதலின் அறம்புயர் கீதமும் என்று சொல்லி, அதாவது எல்லாம் அங்கே வந்து முழவு அதே மாதிரி நடனம் அறம்பையருடைய ஒரு ஆடல் பாடல் இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருந்திருக்கிறது நம்முடைய தில்லையம்பதியில் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தில் வேதம் மழிந்த ஒலி, விளைவின் ஒலி வீணையொலி, கீதம் மழிந்துடனே கிளற என்று சொல்லி தில்லையம்பதியில் அதெல்லாம் நடந்து கொண்டிருந்தது என்று சொல்லி சொல்கிறாருங்க. இப்படி இந்த திருத்தணி நகருடைய பதிகம் வந்து அதாவது அதிகமாக தக்கேசி பண்ணில் பாடியது நம்முடைய நம்பிகள் மட்டும்தான். நம்பிகள் தான் அதிகமாக பாடியது, தக்கேசி பண்ணே அதிகமாக பாடினது. அப்படி நம்பிகள் பாடியதில் முதல் திருப்பதிகம் இந்த திருப்பதிகம் தான். தக்கேசியில் பாடின முதல் திருப்பதிகம் இந்த பதிகம் தான். அதான் இந்த திருப்பதிகத்தில் சொல்ல நீரு வாங்கிய திருநுதலானை நெற்றி கண்ணனை நிறைவழை மடந்தை ஊரு தாங்கிய கொள்கையினானை குற்றம் இல்லையை கற்றயம் சடை மேல் ஆறு தாங்கிய அழகனை அமரக்கு அரிய சோதியை பரிவரால் நுகழும் சேரு தாங்கிய திருத்திணை நகருள் சிவர் கொழுந்தினை சென்றடை மகனே. ஒவ்வொரு பாட்டிலையும் 10 பாட்டிலையும் வந்து திருத்திணை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை மன்னனே. ஏன்னா ஊருக்குள்ளே இருக்கிறாரு, கோயிலுக்குள்ளே போகலை. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல மனதை தயார்படுத்துகிறார். எப்படி நம்ம வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து நம்ம வந்து இருப்பாருப்பெல்லாம் இந்த சத்தமெல்லாம் ஆகுது பார்த்தீங்களா, உள்ளே வருகின்ற பொழுதே நம்ம தயாராக வந்துடணும், பக்குவமாக வரணும். அதுதான் இந்த பதிகத்தினுடைய ஒரு சிறப்புங்க. கோயிலுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி முதல்ல மனதை தயார்படுத்திக்கிறார். அப்படி படுத்திக்கணும்னு சொல்கிறார். அதான் சொல்கிறார் திருத்திணை நகரில் சிவக்கொழுந்தினை சென்றடை மனனே என்று சொல்லி இந்த பதிகம் முழுக்க இதே தான் நமக்கு மகுடமாக வைத்து பாடியிருக்கிறார். அடுத்தது வந்து கடைசி பாட்டில் என்ன சொல்றாருன்னா, நீடு பொக்கையில் பிறவியை பழித்து நீங்களாம் என்று மனத்தினை தெருட்டி, அது நீடு பொக்கையில் பிறவியை பழித்து பிறவி நீங்களாம் என்று மனதினை தெருட்டி சேடுலாம்புரில் திருத்திணை நகரில் சிவக்கொழுந்தினை திருவடி இணைத்தான் நாடெல்லாம் புகழ் நாவல் நூறாலை நம்பி வன்தொண்டன் குறைத்த பாடலாம் தமிழ் பத்திரை வல்லார் முக்தியாவது பரகதி பயனேனர். இந்த பதிகத்தை பாடல என்ன கிடைக்குமா, முக்தி கிடைக்கும் என்று சொல்லி பதிக பயனாகவும் நம்பிகள் வந்து சில பதிகங்களில் தான் வந்து பதிக பயன் சொல்லுவாருங்க. இது அது மாதிரி சொல்லப்பட்ட திருப்பதிகம் இந்த திருப்பதிகம். திரு பலமன்னி படிக்கரைன்னு ஒரு திருப்பதிகம். அந்த பலமன்னி படிக்கரை பதிகத்தில் வந்து கடைசி என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த திருப்பதிகத்தினுடைய திருக்கடை காப்பில் அந்த பதிகத்தை பாடினா என்ன நன்மை அப்படிங்கிறத சொன்னாருங்க. பாடுறவங்க, கேட்குறவங்க, அப்புறம் அவங்களுடைய கிளைகள் எல்லாரும் வந்து இன்பம், அதை இரவும் பகலும் துன்பம் நீங்கி இன்பமாக இருப்பாங்களாம். அவர் பாடுறார், சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடுறார், பல்லுயிர் வாழும் தென்னீர் பழமண்ணி படிக்கரையை அள்ளியன் தாமரைத்தார் ஆரூரன் உரைத்ததமில் சொல்லுதல் கேட்டல் வல்லார் அவர்க்கும்
தமர்க்கும் கிளைக்கும் எல்லியும் நண்பகலும் இடக்கூடுதல் இல்லை என்று அப்படி ஒரு பதிக பலன் வந்து வேற எதுலையும் சொல்லலை. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த திருப்பதிகத்தை பாடுறவங்க எல்லா பதிகத்திலையும் பாடுறவங்களுக்கு பலன் சொல்லுவாங்க, அது எல்லா பதிகத்திலையும் இருக்கு. இதில் எப்படி சொல்றாருன்னா, பாடுறவங்க கேட்குறவங்க அது மட்டுமல்ல, அவங்களுடைய வாரிசுகள் அவங்களுடைய மூதாதையர்கள் எல்லாருக்கும் போய் சேருமா அதனுடைய பயன். அப்படி ஒரு பதிகம் பழமொழி படிக்கதை பதிக்கணும். ஆமாம், பல்லுயிர் வாழும் நீர் பலமண்ணி படிக்கதையை அள்ளியன் தாமரைத்தார் ஆரூர் உரைத்த தமிழ் சொல்லுதல் கேட்டல் வல்லார் அவர்க்கும் தமர்க்கும் கிடைக்கும் எல்லியும் நண்பகலும் இடக்கூடுதல் இல்லை என்று சொல்லி சொல்றாருங்க. அதே மாதிரி நிறைய பதிகத்தினுடைய சிறப்பை வந்து நம்ம அந்த பதிகம் திருக்கடைக்காப்புல தான் பார்க்க முடியும். தொண்டரஞ்சு களிர்மடைங்கிற திருப்பதிகத்தில் ஞானசம்பந்த பெருமான் நம்முடைய கேதார்நாத் பதிகம், அந்த பதிகத்தில் பலன் சொல்லுகின்ற பொழுது தொண்டரஞ்சு களிர்மடைக்கு சுரும்பார் மலர் இண்டைகட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பதால் வண்டுபாட மயிலாலமான் கன்றுதுள்ள வரி கெண்டைவாய துணைநீள மொட்டலரும் கேதாரமே. அதில் திருக்கடைக்காப்புல சொல்றாரு பாருங்க, வாய்ந்த சென்னல் விளைகரணி வையும் வயற்காலியான் எய்த நீர் போட்டு இமையோருகின்ற கேதாரத்தை ஆய்ந்து சொன்ன அருந்தமிழர்கள் 10 விசை வல்லவர் வேந்தாராகி உலகாண்டு வீடுகதி பெறுவாரேன்னார். இந்த திருப்பதிகத்தை பாடுன என்ன நன்மைனா, அரசனாகி அது மட்டுமல்ல வீடு பேரும் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. இந்த பதிகத்தை யார் வந்து நான் தினசரி பாடுறாங்களோ அவங்க வந்து அரசனாகி அப்புறம் உலகாண்டு வீடுகதி பெறுவாரே என்று சொல்லி அப்படி ஒரு பதிகத்துக்கு பலன் சொல்றார் ஞானசம்பந்த பெருமாள். அந்த கேதார்நாத் பதிகத்துக்கு அவ்வளவு சிறப்பு இல்லைங்க. ஆமாம், இப்படி ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. நம்ம வந்து நமக்கு இறைவனை நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம்னா வேத ஆகமங்களால் வழிபாடு செய்யலாம். நமக்கு அது தெரியாது இல்லைங்களா? அப்போ வேத ஆகமங்கள் போல தமிழில் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா திருமுறை தான் இருக்கு. திருமுறையால் தான் நம்ம பெருமானை வழிபாடு செய்யணும். ஒரே ஒரு பாட்டு நமக்கு எந்த பாட்டு தெரியுமோ அந்த பாட்டை சொன்னால் போதுங்க, பெருமான் ரொம்ப செவி மடுத்து கேட்பான். அதுதான் வந்து நமக்கு திருமுறைகளால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு. வழிபாடு செய்வதற்கு அதை ஒரு நம்முடைய இறைவனே விரும்பி கேட்டது இல்லைங்களா? நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின்மைக்கு அர்ச்சனை பாட்டேயாகும்னார். அர்ச்சனைனா என்னன்னா பாட்டு தான் அர்ச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. அர்ச்சனை வைக்கிறேன் என்ன திருமுறை பாடுறதான் அர்ச்சனை அப்படின்னு யாரு சொல்றா? சிவபெருமானே சொல்றாரு, கன்னியாகுமரி பெருமானே சொல்றாரு, நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின்மைக்கு அர்ச்சனை. அதோட தெரிஞ்சுக்கணும். அப்புறம் என்ன பாட்டேயாகும்னார். எனக்கு என்ன அர்ச்சனைனா என்னன்னா எனக்கு தமிழ் பாடல் தான் அர்ச்சனை என்று சொல்லி சொல்றாரு. இப்படி நமக்கு தேவாரம் தான் நமக்கு வந்து, அதாவது நம்முடைய வாழ்வியல் நெறிகளை நம்ம வந்து அமைத்துக் கொள்வதற்கு நமக்கு எது துணையாக இருந்ததுன்னா தேவாரம் தான் இருக்குது. அம்மா கூட தியாகராஜர் அன்னைக்கு வந்து இந்த போது சொன்னாங்க, திருமுறை உங்களை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அதுதான் உண்மைங்க. எல்லாம் பெரியவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க என்ன மந்திரமாக படிச்சுட்டு வந்தாங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திருமுறை தான் பெரிய புராணம் தான் நம்மளை தூக்கி நிறுத்தும். அதனால் இந்த திருப்பதிகத்தில் வந்து முக்தியாவது பரகதி பயனே என்று சொல்லி சொல்றார். இப்படி இந்த திருப்பதிகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. திருத்திணை நகரில் சிவக்கொழுந்தினை சென்றடை மனனே என்று சொல்லி ஒவ்வொரு பாடல்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பெருமானுடைய திருப்பெயர் வந்து அங்கே சிவக்கொழுந்தீஸ்வரர் என்று சொல்லி சொல்றாருங்க. தக்கேசி பண்ணில் அமைந்த முதல் திருப்பதிகம் இதுதான். நம்பிகளுடைய தக்கேசி பண்ணில் அமைந்த முதல் திருப்பதிகமே இதுதான் என்று சொல்லி இப்படி நடுநாட்டில் இருக்கக்கூடிய 5வது தலம் இந்த திருத்திணை நகர். இதிலிருந்து அடுத்து வந்து நம்பிகள் எங்கே வரார் அப்படின்னா தில்லையம்பதிக்கு வந்துட்டார். தில்லையம்பதிக்கு கோயிலுக்குள்ளே வரல. இப்போ எங்கே இருக்கிறார்? அந்த எல்லையில் இருக்கிறாருங்க. எல்லையில் இருக்கிற பொழுதே வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கோயில் செவத்துக்கிட்ட கொண்டு போய் காரணம் நிறுத்தி அதுக்கு பிறகு அப்புறம் எல்லாம் நம்ம வந்து அதாவது எப்படி பெரியவங்களுக்கு நமக்கு இருக்கிற வேறுபாடு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் கொஞ்சம் தூரத்திலையாவது நிறுத்திட்டு நம்ம கொஞ்சம் நடந்து போகணும். அதான் வந்து முறைங்க. இவங்கெல்லாம் எப்படி வழிபாடு செஞ்சுருக்கிறாங்கன்னா அந்த எல்லையிலிருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லையிலிருந்தே வந்து கூட்டப்பெருமான நினைச்சிட்டே போகிறார். அதான் அந்த பெருமை சொல்கிறார் பாருங்க. தேமலங்கலனி மாமணி மார்பில் செம்மலங்கயல்கள் செங்கமலத்தின் பூமலங்கைது பாய்வனமாடே புழலம் புதிரை வெள்ளிலை வாவி தாமலங்கு தடம்பனை சூடும் தன்மருந்து தொழுவார்கள் மும்மை மாமலங்களற வீடருதில்லை மண்டலம் பதியின் எல்லை வணங்கி. ரொம்ப முக்கியம். ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா அந்த எல்லையவே முதல்ல வணங்குறது ரொம்ப முக்கியமான
ஒரு வழிபாடு. அதான் சொல்றாருங்க, தேமரங்கலனி மாமணி மார்பில் அப்படின்னா தேன் பொருந்திய புதிய தாமரை மாலை அணிந்த அணியாகி சிறந்த மணிமா அணிந்த மார்பையுடைய நம்பிகள் நம்பிகள் எப்பொழுதும் அவர் அந்தனராக இருக்கிறதுனால அவர் அந்த தாமரை மாலை அணிந்திருப்பார். அதான் சொன்னார். அப்படி தாமரை மாலை அணிந்த மார்பையுடைய அந்த நம்பிகள் திண்மையுடைய செந்தாமரை பூக்கள் அசையுடைய அலை கயல் மீன்கள் எதிர்வாய அப்படியே அவர் போயிட்டு இருக்கிறார். அங்கே வயல்வெளியில் இருக்கக்கூடிய அந்த வாய்க்கால் எல்லாம் கயல் மீன்கள் அப்படியே துள்ளி விளையாடி கொண்டு இருக்கிறது. இதை இயற்கையை அப்படியே கொண்டு வரார். அப்படி இருக்கக்கூடிய அப்புறம் திண்மையுடைய செந்தாமரை பூக்கள் அசையும்படி கயல் மீன்கள் எதிர்வாய பக்கத்தில் வண்டுகளும் நீர்ப்பறைகளும் சத்திக்கும். அந்த மலர் இருக்கக்கூடிய தேனை உண்பதற்காக வண்டுகள் எல்லாம் அப்படியே பறந்து கொண்டு இருக்கிறது. வாவியல் என்றும் அலையினால் வெள்ளிய சங்குகளும் அசையும் மலங்கு மீன்களும் வயல்களில் சூழ்ந்திருக்கிறமாகிய அந்த மருங்கிலே தொழுவார்கள் வணங்கி என்ன சொல்றாரு, தன்மருந்து தொழுவார்கள் தான் மும்மை மா மலங்களர் வீடருள் தில்லை அப்படிங்கிறார். மும்மை மா மலங்களர வீடருள் தில்லை அப்படின்னா அதாவது தில்லை என்பது சென்று வணங்கக்கூடியவர்களுடைய 3 மலங்களும் அறுபடும் அப்படின்னு சொல்றாரு சேக்கிழார் பெருமான். தில்லையம்பதிக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு உண்டு. யாரெல்லாம் போய் அங்கே வழிபாடு செய்கிறாங்களோ, சிதம்பரத்தில் போய் ஒரு முறை பெருமானை வழிபாடு செஞ்சாச்சுன்னா மலங்கள் அறுபடுங்கிறார். மும்மலங்கள் அறுதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதான் அந்த பாட்டில் ரொம்ப சிறப்பு. போந்து வணங்கவருடைய 3 மலங்களையும் போக்கி வீட்டினை அறிகின்ற தில்லை என்னும் செல்லும்பதியினது திரு எல்லையை வணங்கி கொண்டு அப்படின்னு சொல்றார். அதாவது அப்பர் சாமியுடைய புராணத்தில் அப்பர் சாமிகள் அங்கிருந்து விடைபெற்று கொண்டு செல்லுகிறார். அங்கே இருக்கிற பொழுதுதான் ஞானசம்பந்த பெருமான் அப்படிங்கிற அந்த பெயரே அவருக்கு தெரியுது. ஞானசம்பந்தன் பெருமான் அப்படிங்கிற அந்த பெயர் அடியாரெல்லாம் சொல்றாங்க. அவருடைய இந்த மாதிரி ஞானசம்பந்த பிள்ளையார் அப்படின்னு ஒரு குழந்தை உமையம்மையினுடைய திருமுலைப்பால் உண்டு, நிறைய அற்புதங்கள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி கேள்விப்படுறார். கேள்விப்பட்ட உடனே சாமியை வணங்கி உடனடியாக அங்கிருந்து கிளம்புறார். அந்த குழந்தைய போய் பார்க்கணும்னு இல்லை, அந்த குழந்தையினுடைய திருவடியை வணங்கணும்னு நினைக்கிறாராம். அவருடைய திருவடியை வணங்கணும்னு நினைக்கிறார். அப்படி வணங்கணும்னு நினைச்சவர் உடனே புறப்படுறார். அது எப்படி புறப்பட்டார் அப்படின்னா, அங்கிருந்து அவர் காலால் நடந்து வரலைங்களா. சேக்கிழார் பெருமான் சொன்னாருங்க, அப்படியே உடம்பால புரண்டு வந்தாராம். எங்கிருந்து? தில்லையம்பதியிலிருந்து அந்த எல்லை முடிகின்ற வரைக்கும் சொல்றார் சேக்கிழார் பெருமான். பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வலங்கொண்டு போந்தார் அப்படின்னார் சேக்கிழார் பெருமான். அப்படின்னா அந்த திருவீதியில் இருக்குது பாருங்க, தில்லையம்பதியில் இருக்கக்கூடிய 4 மாட வீதிகள், அந்த வீதிகளை வணங்கினாவே நமக்கு பிறப்பு போயிருக்கிறார் சேக்கிழார் பெருமான். நீங்க உள்ள போய் சாமி கும்பிடுறது அப்புறம் இல்லையா, அதுக்கு முன்னாடி பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதிங்கிறார். அப்போ தில்லையம்பதி சென்று பெருமானை வழிபாடு செய்யறதெல்லாம் அப்புறம். அந்த திரு எல்லையை வணங்கி அந்த 4 வீதிகளை வந்தாவே போது நமக்கு வீடு பேர் கிடைக்கும் அப்படிங்கிறார். பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வலங்கொண்டு போண்டு அப்படின்னு சொல்லுவார். இப்படியெல்லாம் அவர் அந்த புராணத்தில் சொல்றார். இந்த மாதிரி தேன் அலங்கல் அப்படி தேன் பொருந்திய அந்த மாலை அணிந்த நம்பிகளை பற்றி சொல்றார். செம்மல் அப்படின்னா பெருமை உடையவர் அர்த்தம். செம்மலார் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மலார்னு என்னன்னா பெருமை உடையவர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளை போல பெருமை உடையவர்கள் யாரையும் நம்ம சொல்லவே முடியாது இல்லைங்களா. அவருக்கு நிகர் அவரைத்தான் நம்ம சொல்ல முடியும். தம்பிரான் தோழர் இல்லையா, பெருமானுக்கே ஒரு தோழர் அப்படின்னா ஒரு எல்லாரும் கைலாயம் போனாங்க, அவங்க எங்கேக்கு போனாங்க, என்ன ஒரு சிறப்பு இவருக்கு போறதுக்கு. இறைவன் ஏறி செல்லக்கூடிய ஐராவனம் என்று சொல்லக்கூடிய 2000 கொம்புகளுடைய யானையை எப்படி அனுப்பினார் பாருங்க. கொண்டு நிறுத்தினது டிரைவர் யார் தெரியுங்களா? திருமால், பிரம்மா, இந்திரன் மற்றும் உள்ள தேவர்கள். எவ்வளவு பெரிய வரவேற்பு. அந்த மாதிரி ஒரு வரவேற்பு இது வரைக்கும் யாருக்கும் கைலாயத்தில் கிடைச்சதாக வரலாறு இல்லை. எல்லாரும் போனாங்க. அப்பர் சாமிகள் கைலாயம் போனவர் தான். அவரு திருவடி அடைந்தார். ஞானசம்பந்த பெருமான் திருவடி அடைந்தார். எதையும் குறையெல்லாம் சொல்லவே முடியாது நம்ம. ஆனால் நம்பிகளுக்கு என்னன்னா, அங்கிருந்த திருவஞ்சை களத்தில் அவர் என்ன பாடினார்? வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழிந்தேன் பாடினாருங்க. அந்த பதிகத்துடைய சிறப்பு என்ன சொன்னார்னா சேக்கிழார் பெருமான், அதாவது அந்த பாசங்கள் நீங்கக்கூடிய, அதாவது உலகியல் பாசங்கள் நீங்கக்கூடிய ஒரு திருப்பதிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நமக்கு உலகியல் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோன்னு வைங்களேன், அந்த தலைக்கு தலை மாலை அணிந்தது என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை ஓதணும். உலகியல் சொந்த எதுவும் வேண்டாம் அப்படின்னா, உலகினில் வாசம் அறுத்திட ஓதிய திருப்பதிகம் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. அப்படி அந்த திருப்பதிகத்தை பாடி 8வது பாட்டில் தான் இந்த
இது வருதுங்க, வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன் அப்படின்னு சொல்லி. உடனே சாமி பார்த்தாரு, சரி சுந்தரம் வந்து தயாராகிட்டான், அதனால் இனிமேல் உலகியல் வாழ்க்கையில் அவனுக்கு அங்கே வேலை இல்லை. அதனால் என்ன பண்ணார், தேவர்கள் எல்லாம் அழைத்தார், திருமால் பிரம்மன் எல்லாத்தையும் அழைத்து உம்பர் வெள்ளை யானையின் மீது ஏற்றிக்கொண்டு இங்கு வாரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன சொன்னார், அந்த யானை மேலே, வெள்ளை யானை மேலே ஏற்றிக்கொண்டு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, கையிலையம்பதியில் இருக்கக்கூடிய இறைவனுடைய அருளிப்பாடு ஏவல் அப்படின்னு கையை கட்டி நின்னாங்களாம். யார், திருமால் பிரம்மா போன்ற பெரிய பெரிய தேவர்களெல்லாம் நம்பிக்கை முன்னாடி ஏவல் அப்படின்னாங்களாம். நாங்கள்லாம் பணி செய்கிறதுக்கு வந்திருக்கிறோம் சாமி அப்படின்னு. அப்போ தான் நம்பிகள் அப்படி வளமாக கொண்டு இருக்கிறார் கோயிலில். அப்படியே அவரை தூக்கி வெள்ளை யானை மேலே ஏற்றி அங்கிருந்து அவர் வெள்ளை யானை மேலே ஏற்றணுன்னு யாரை நினைச்சார் அப்படின்னா, பறவை நாச்சியாரையோ சங்கிலி நாச்சியாரையோ அல்லது இசைஞானி பிராட்டி அம்மா இசைஞானியாரையோ அப்பா சடையனாரையோ அவர் நினைக்கல. நினைச்சது ஒரே ஒருத்தர் சேரமான் பெருமான் நாயனார். சேரமான் பெருமான் நாயனாரை தான் நினைச்சாரு. நினைச்சது அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஏன்னா கலரை தெரிவார் அவர் இல்லையா. அவர் யார் என்ன நினைச்சாலும் அந்த அரசருக்கு தெரியும். அப்புறம் தான் அவர் வெள்ளை குதிரையை வர சொல்லி காதில் பஞ்சாசரத்தை ஓதி மேலே போகிறார். இப்படி இந்த ஒரு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு பெருமான் சுந்தரருக்கு மட்டும்தான் கொடுத்தார். அதான் போன வாரம் சரியாக இதே வேறு சனிக்கிழமை அங்கே குரு பூஜை, ஞாயிற்றுக்கிழமை குரு பூஜை, சனிக்கிழமை சேர சுந்தரருக்கு கொடுங்கலூரில் அபிஷேகம் வைப்பாங்க. இப்போ இன்றைய அந்த முந்தின நாள் அபிஷேகத்தை முடிச்சுட்டு திருவஞ்சைக்களத்துக்கு, கொடுங்கலூர்லேருந்து திருவஞ்சைக்களம் 3 கிலோமீட்டர் அப்படியே அந்த தானனை முன்படைத்தான் பதியத்தை பாடிட்டு எல்லாரும் அப்படியே அன்பர்கள் எல்லாம் அப்படியே போவாங்க. ஒரு 2 மணி நேரம் அருமையான ஒரு நிகழ்வாக இருக்கும். அதற்கு பிறகு காலையில் குரு பூஜை அஞ்சைக்களத்தில் திரு சிவக்குடி ஐயா அவர்கள் 1935ஆவது ஆண்டு ஆர்கே சண்முகம் செட்டியார்னு சொல்லி அவர் திவானாக இருந்தார். கொச்சின் திவானாக இருந்தவர் ஆர்கே சண்முகம் செட்டியார், கோயம்புத்தூர்காரரு. அவர் சென்ட்ரல் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவருங்க, நேருனுடைய மந்திரி சபையில். அவரை வைத்து கொண்டு தான் இந்த அனுமதி வாங்கினாங்க. இந்த திருவஞ்சைக்களத்தில் இந்த குரு பூஜை செய்யக்கூடிய அனுமதி ஆர்கே அந்த செட்டியார் அவர்கள் வாங்கி கொடுத்தது தான். அதற்கு பிறகு 1935 இந்த ஆண்டு 90ஆவது ஆண்டு, 100 ஆண்டை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. சிவக்கணி ஐயா இல்லைன்னா திருவஞ்சைக்களம் எங்கே இருக்குதுன்னே யாருக்கும் தெரியாது. அவர் தான் கண்டுபிடித்தது. அந்த பெரியவங்களெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தோம். இப்படி சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு அவ்வளவு, அதாவது சர்மலார் அப்படின்னு என்னென்னா பெருமையுடையவர் அர்த்தம். பெருமையுடையவர்னா என்ன, எல்லாரும் வணங்கக்கூடிய அளவுக்கு பெருமையுடையவர். பெருமாள் அப்படின்னாலும் பெருமையுடையவர் தான். பெருமாள்லாம் நம்ம அந்த பெருமாள் நினைக்கக்கூடாது. பெருமாள்னா என்னென்னா பொதுவாக பெருமையுடையவர் அர்த்தங்க. இவருக்கு சுந்தரரை இவர் நம்முடைய மாதவ சிவஞான இவர் பெருமாள் அப்படின்பார். அதை இதில் துளியில் சொல்கிறார். இப்படி கயல்கள் செங்கமலத்தின் என்று சொல்கிறார். இப்படி கயல் மீன்கள் எல்லாம் அங்கு பாய்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறாருங்க. புல்லலாம்னா வண்டு முதலியவர், நீர்ப்பறவைகள் இதெல்லாம் அங்கே பறந்து கொண்டு இருக்கிறது. வாவிகள், தடாகங்கள் எல்லாம் நிரம்ப இருக்கிறது என்று சொல்லி, அதில் தாமரைகள் மலர் பூத்து இருக்கிறது. அதை தேனை உண்பதற்காக வண்டுகள் எல்லாம் அப்படியே பறந்து கொண்டு இருக்கிறது. சுந்தரன் அந்த மாதிரி ஒரு சூழலில் அங்கே போகிறார். நம்பி வரும் திசை நோக்கி எதிர்பாய்வன என்று சொல்லி அப்படி சொல்கிறாருங்க. கண்மருங்கு என்று சொல்லி சொல்கிறார். மும்மை வளங்கள் அப்படின்னா ஆணவமாதி 3 வலிய பாசங்கள், அதாவது 3 மலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. என்ன ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லுவது. இதில் 3 மலம் எப்படி நீங்க அப்படிங்கிறத சொல்கிறார் பாருங்க. கண்ம மலத்தில் 3 இருக்குது. கண்மம் அப்படிங்கிறது வினை, வேற ஒன்றும் இல்லை. சைவசித்தாந்து சும்மா லேசாக தான், ஒன்றும் பயந்துக்கு தேவையில்லை. கண்ம மலம்ங்கிறது வினைங்க. வினையில் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. பிராரத்த வினை, சஞ்சீதம், பிராரத்தம், ஆகாமியம் என்று சொல்லி. இது எதை எப்படி நீங்க அப்படிங்கிறத சொல்லாருங்க. சஞ்சீதம் இப்போ குருநாதர் நமக்கு தீட்சை பண்ணி வைக்கிறார் இல்லைங்களா. அப்போ அத்துவா சுத்தின்னு ஒன்று பண்ணுவாங்க. நமக்கு தெரியாது, அவங்க பண்ணுவாங்க. அத்துவா சுத்தி பண்ணுவாங்க. அப்படி அத்துவா சுத்தி செய்கின்ற பொழுது நம்முடைய சஞ்சீத வினை நீங்கிடும். சஞ்சீதம்னா என்னென்னா பழைய வினைன்னு அர்த்தங்க. அதாவது பல பிறப்புகள், இப்போ நாம் ஒரு 100 பிறப்பு எடுத்துருக்குறோன்னு வைங்களேன். அந்த 100 பிறப்பில் இருக்கக்கூடிய வினைகளும் ஒரு கொத்தா இருக்கும். அதுதான் சஞ்சீதம் அப்படிங்கிறது. அந்த 100 பிறப்பில் இருந்த வினைகள்லாம் எப்படி நீங்குது, குருநாதன் செய்யக்கூடிய அத்துவா சுத்தியில் அந்த வினை சஞ்சீதம் என்று சொல்லக்கூடிய அந்த வினை நீங்கிடும். அப்புறம் உடல் முகந்து கொண்டு வந்த பிராரத்தம் என்று சொல்லக்கூடியது அனுபவத்தால் தாங்க. அதாவது பிராரத்தம் என்று சொல்வது இந்த உடம்பு எடுத்த வினை.
அது இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் அந்த வினை இருக்கும். அப்புறம் இந்த ஆகாமியம் என்று சொல்லுவது எதிர்வினைங்க. இந்த உடம்பை வைத்து கொண்டு நம்ம செய்யக்கூடிய செயலெல்லாம் சிவபுண்ணிய செயலாக இருந்தால் மேல் வினை ஏறாது. இல்லை உலகியல் செயல் இருந்தோம்னா வினை ஏறிடும். இது என்ன சொல்றதுன்னா, அந்த 10ஆம் சூத்திரம் சொல்லுது இல்லைங்களா நமக்கு சிவஞான போதத்தில், அவனே தானேயாகி அன்னறி ஏகனாகி இறைவனி நிற்க மலம் மாயை தன்னோட வல்வினைகின்றேன். அப்படின்னா இப்போ வினை செஞ்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. வினை செய்யலைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை, ஏதாவது ஒரு வினை செஞ்சுதான் ஆகணும், நல்வினையா தீவினையா. அது எப்படி செய்யணும்னு இந்த சூத்திரம் சொல்லுதுன்னா, இந்த வினை இறைவனுடைய திருவருளால் வருது. இதை நான் செய்யலை, பெருமான் தான் செய்ய வைக்கிறான். இதில் வரக்கூடிய நன்மை தீமைகள் எதுவுமே என்னுடையது இல்லை, எல்லாமே இறைவனுடைய திருவருளாக கருதி செய்வது தான் அந்த வினை அப்படிங்கிறதுங்க. இது யார் எப்படி யாரெல்லாம் அப்படி இருந்தாங்க அப்படின்னு நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. அதான் ஏகனாகி இறைவனி நிற்க, ஏகனாகி இறைவனி நிற்க மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்று என்று சொல்லி இப்படி தான் அந்த வினைகள் நீங்கிறது. அதற்கு பிறகு ஆகாமியம் சிவஞானத்தாலும் அழியவும், அது அழியவே மாயாமலம் ஞாயிற்றின் ஒளிமின் விளக்கு போல சிவசக்தியில் அடங்குங்கிறார். மாயாமலம் என்று சொல்லுவது, இந்த மாயை என்று சொல்லுவது, அதாவது சூரிய ஒளிக்கு முன்னாடி இருள் எப்படி நீங்குமோ அது மாதிரி இறைவனுடைய திருவருள் முன்பாக இந்த மாயை ஒன்று வேலை செய்யாது. ஆணவ மலம் ஞாயிற்றின் முன் இருள் போல சிவசக்தியின் முன்னர் வழியிலிருந்து கிடக்கவும் பெற்று கெடுதல் என்று சொல்லி, அதுவும் அதே மாதிரி தான். இறைவனுடைய திருமுன்பாக அந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய இருள் நீங்கிரும் என்று சொல்லி சொல்றாங்க. இப்படி அதான் மும்மலங்கள் அறக்கூடிய அந்த தில்லையம்பதி என்று சொல்லி சொல்றாங்க. அதாவது அவரவர் வினைகளுக்கு ஏற்றவாறு நமக்கு சாமி பிறப்பு கொடுக்கிறாரு, அதை நம்ம வினை செய்துட்டு இருக்கிறோம். இப்படி தான் நமக்கு நீங்கக்கூடியது என்று சொல்லி சொல்றாரு. எல்லைனா தில்லைக்கு நாற்புறம் அந்த எல்லை இருக்கிறது, 4 பக்கமும் தில்லையம்பதிக்கு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையில் போகக்கூடிய அன்பர்கள் அந்த திசையில் எல்லையில் வணங்கி போதல் மரபு அப்படின்னு சொல்லி, அதாவது முதல்ல அந்த திசையை வணங்கி கொண்டு அதற்கு பிறகு போகணுங்க. நம்முடைய 4 பெருமக்களுமே 4 திசையில் போயிருக்கிறாங்க. இப்போ சுந்தரர் எந்த திசையில் போகிறாருன்னா வடக்கு திசை என்று சொல்லக்கூடிய அந்த வட திசையில் போகிறார். அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் தெற்கு வாயில் வழியாக வர்றார். அதே மாதிரி நம்முடைய அப்பர் சாமிகள் குடதிசை என்று சொல்லக்கூடிய மேற்கு வாயில் வழியாக வர்றார். அதே மாதிரி நம்முடைய வாதவூரடிகள் கிழக்கு வாயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி 4 பெருமக்களுமே 4 திருவாயில் வழியாக வந்த ஒரு பெருமை தில்லையம்பதிக்கு உண்டு. அதுதான் பெரிய சிறப்பு. அப்போ 4 வாயிலுமே சிறப்பு, எந்த பக்கம் போனாலும் நமக்கு சிறப்பு தான். எல்லாம் பெரியவங்க போன பாதை தான் 4மே என்று சொல்லி, நடமாடிய திருவெல்லைப்பால் மேவி தலைமுறை மெய்யில் தொழுதபின் அப்படிங்கிறார் ஞானசம்பந்த பெருமான். திருநாவுக்கரசு நாயனரெல்லாம் எப்படி போனாங்கன்னா, முதல்ல அந்த எல்லையை தலைமுறை வணங்கி அதற்கு பிறகு உள்ள போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உயிர்கள் இங்கு வருமுன் நமக்கு இருந்த பசுத்தன்மை இங்கு வந்தவுடன் சிறிய பெற்று சிவத்தின் தன்மை அடையும் என்பதை மும்மைமா மலங்களற வீடருள் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்றாரு. அதாவது நமக்கு பசுத்தன்மையோடு இருக்கிறோம், அங்கே உள்ள போன உடனேயே என்ன ஆகுதுன்னா அந்த பசுத்தன்மை நீங்கி சிவத்தன்மை பெறும் என்று சொல்லி நமக்கு சொல்றாங்க. இப்படி அடுத்து அங்கே இந்த மரங்களை எல்லாம் சொல்றாருங்க. அந்த சோலைகளை எல்லாம் கடந்து போறார். அப்படி சோலைகள் எல்லாம் கடந்து செல்லுகின்ற பொழுது அங்கே என்னென்ன மரங்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றார். நாத சூத வகுளம் சரணம் சூல் நாளிகேரம் இளவங்கம் நரந்தம் ஊக நாளல் குளிர்வாடை மதுகம் பொதுலும் வஞ்சி பல வெங்கு நெருங்கி மேக சாலமணி சோலைகளாகி மீது கோகிலம் இடைந்து மிளற்ற ஓக பூமியினும் மிட்டு விளங்கும் பூம்புறம் பனை கடந்து புகுந்தார். அப்படியே நாவல் மரங்கள் மாமரங்கள் இப்படி எவ்விடத்தும் செறிந்து மேகமண்டலம் வரை ஓங்கி வளர்ந்த சோலைகளாகி அவற்றில் குயில்கள் கூவ. அப்படியே அந்த சோலை எப்படி இருக்குன்னா ரொம்ப உயர்ந்த மரங்களெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சோலை. அந்த சோலைக்குள்ள அப்படி போறார். அப்படி செல்லுகின்ற பொழுது அங்கே குயில்கள் எல்லாம் கூவிக்கொண்டிருக்கிறது. குயில்கள் எல்லாம் கூவிக்கொண்டிருக்கிறது. அந்த குயில்கள் கூவ தேவலோகத்தை விட மிக பொலிவுடன் விளங்கும் அழகிய புறம்பனையும் கடந்து உள்ளே அது எப்படி இருக்குதுன்னா, தில்லையம்பதியினுடைய அந்த எல்லை எப்படி இருக்குதுன்னா அப்படியே ஒரு தேவலோகத்தை விட ஒரு சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி சொல்றாருங்க. அங்கே நிறைய அந்த
குயில்கள் எல்லாம் கூவிக்கொண்டிருந்தது அப்படிங்கிறது திருவாசகத்தில் நமக்கு குயில் பத்தில் நம்முடைய வாதவருடிகள் நிறைய பாடுறாருங்க. கீதம் இனிய குயிலே கேட்டியல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கு அப்பால் சோதி மணிமொழி சொல்லில் சொல்லறந்து நின்ற தொன்மை ஆதிகுணம் என்றும் இல்லான் அந்தமிலான் வர பூவாய் என்று சொல்லி நமக்கு குயில் பத்தில் சொல்கிறாருங்க. அதே மாதிரி நமக்கு வந்து குயில் பத்தில் என்ன சொல்ற, தேன்பலை சோலை பயிலும் சிறுபுயலே எது கேள்வி வான்படுத்தி மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் அப்படின்னு சொல்லி சேர்க்கிற நமக்கு வாதவருடிகள் சொல்கிறாருங்க. அதாவது எதுக்கு பெருமான் இங்கே வந்தா அப்படின்னா, வான் பழித்து மண் புகுந்தது எதுக்குன்னா மனிதரை ஆட்கொள்ளுவதற்கு என்று சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி நமக்கு வந்து நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்தில் இதே மாதிரி வருதுங்க. அவர் இந்த மாதிரி சோலைகளை எல்லாம் கடந்து போகிறாரு. சோலைகள் எல்லாம் கடந்து அப்படியே அவர் அந்த சோலைகளை எல்லாம் பார்த்து வணங்கி கொண்டே வர்றார். அப்படி வருகின்ற பொழுது அங்கிருந்த குயில்கள் எல்லாம் சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சு அப்படின்னா, ஒரு அறிவில் சிறந்த ஒரு பெரியவர் வந்துட்டு இருக்கிறாரு, அவரை போய் வணங்குனீங்கன்னா ஒரு பிறவி நீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான். சேக்கிழார் பெருமான் பாடுறாருங்க. என்ன சொல்றாருன்னா, அறிவில் பெரியவர் அணைநெற் பயல் வகை அவை பிற்படும் வகை அணைகின்றார் பிறவி பவனறி விடுவீர் இருவினை பெருகி தொடர்பினி ஒரு பாசம் பதிவுற்றட அணையுமின் என்று இருப்புடை பயில் சொல் சினைமிசை குயில் கூவும் என்று சொல்லி குயில்கள் எல்லாம் சொல்லுதான், உலகத்தார் எல்லாம் பார்த்து சொல்லுதான், அறிவில் சிறந்த ஒரு பெரியவர் வந்துட்டு இருக்கிறார், அவர்கிட்ட போனீங்கன்னா உங்கள் இருவினை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து நல்ல ஞானம் கிடைத்து வீடு பேர் கிடைக்கும் என்று சொல்லி அந்த குயில்கள் கூவியதாக நமக்கு சேக்கிழார் பெருமான் அந்த புராணத்தில் பதிவு செய்து காட்டுறார். இப்படி எல்லாம் வந்து நமக்கு அந்த இடம் இருந்தது என்று சொல்லி தில்லையம்பதி சென்று வழிபாடு செய்வது அவ்வளவு ஒரு சிறப்பு. இப்போ வந்து அதே மாதிரி இன்னும் அந்த எல்லையிலேயே தான் இருக்கிறார். அடுத்து பாடுறார், வன்னி கொன்றை வளை சண்பகம் மாற மலர் பலாசொடு செருந்தி மந்தாரம் கன்னிகாரம் குரவம் கமல் புன்னை கற்பு பாடலம் கோவிலம் ஓங்கி துண்ணு சாதி மறுமாலதி மௌவ துதைந்த நந்தி கரவீரம் இடைந்த பன்மலர் புனித நந்தன வனங்கள் பணிந்து சென்றனன் மணங்கமல் தாரான். இப்போ அந்த ஊர் எல்லையில் இருக்கக்கூடியதெல்லாம் வணங்கி கொண்டு அப்படியே அந்த நந்தவனத்துக்குள்ளே போகிறார். நந்தவனங்கிறது இறைவனுக்கு மலர் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த முதல்ல அந்த நந்தவனத்தில் இருக்கக்கூடிய மலர் செடிகளெல்லாம் வணங்கினாராம். ஏன்னா தவமுடைய முனிவர்கள் தான் வந்து அந்த பெருமானுடைய திருவடி போகிறதுக்காக மலர்களாக பூத்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குதுங்க. அது அந்த மலர்கள் இறைவனுடைய திருவடிக்கு சாட்டக்கூடிய மலர்களெல்லாம் தவம் செய்த முனிவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால அந்த மலர் செடிகளை எல்லாம் வணங்கி கொண்டே அப்படியே போனார். அதான் சொல்றாரு, அப்படி பன்மலர் புனித நந்தன வனங்கள் அப்படின்னா என்னென்ன மரங்கள் இருந்ததுன்னா பூமரங்கள் ஓங்கியும், அதான் வன்னி கொன்றை, அப்புறம் வந்து ஜாதி செடிகள், நந்தியாவட்டம், இப்படி பூச்செடிகள் எல்லாம் நிறங்கி இருக்கக்கூடிய நந்தவனத்துக்குள்ளே போய் அதையெல்லாம் வணங்கி கொண்டு அப்படியே நம்பிகள் போகிறார். பன்மலர் புனித நந்தன வனங்கள் அப்படின்னா இறைவனது பூசணைக்கு ஏற்ற பூ இலை வேர் முதலியவற்றை தருவை நந்தவனங்கள். அதாவது சேரமான் பெருமாள் நாயனார் ஒரு பெரிய அரசருங்க. ஆனால் அவர் ஒரு பெரிய அரசராக இருந்தாலும் என்ன செய்வாராம், அவர் சொன்னால் செய்யறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லையா, ஆனால் அவரே போய் அந்த நந்தவனத்துக்குள்ளே போய் மலர் நீர் பாய்ச்சுவார், களை எடுப்பார், மலர் பறித்து பெருமானுக்கு சாட்டுவார். சேக்கிழார் பெருமான் பாடுறார். எங்கே சொல்கிறார் அப்படின்னா, அந்த நந்தவனத்தில் அவர் சொல்கிறார், உலக இயல்பும் அரசு, அவர் ராஜாவாக இருக்கிறார். ராஜா எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க பாருங்களேன். உலக இயல்பும் அரச இயல்பும் உறுதியல்ல என்று உணர்வார் புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெந்நீற்றினுள் மூழ்கி நிலவும் நந்தவன பணிகள் நீடு செய்து மலரும் முகையும் கொண்டு அணைந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அங்கே சொல்கிறாருங்க. உலக இயல்பும் இந்த உலக வாழ்க்கை, இந்த அரச வாழ்க்கை இதெல்லாம் உறுதி கிடையாது. அவருக்கு எந்த வயசில் அந்த ஞானம் வந்தது தெரியுங்களா? 20 வயசில் வந்துருச்சுங்க. 20 வயசுலேயே அவர் ராஜாவாயிட்டார். 20-21 வயசுலேயே அந்த ஞானம் வந்துருச்சு. 80 வயசானால் கூட வருமா அப்படின்னா ரொம்ப கேள்வியாக தான் இருக்குது இல்லைங்களா? ஆனால் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு 18 வயசில் வந்தது. வெறுத்தேன் மனை வாழ்க்கை அப்படிங்கிறது 18 வயசில் எப்படி வந்தது அப்படின்னா, அதுவும் பாருங்கள், தேவலோக பெண்கள் 2 பேரும் மனைவியாக இருக்கிறாங்க. பரவியார் சங்கிலியாருடைய அழகை சொல்லவா வேணும் இல்லையா? தேவலோக பெண்கள் மனைவியாக இருக்கிறாங்க. அவருக்கு கொடுக்கறதுக்கு ஆதரிக்கிறதுக்கு சேரமான் பெருமானான அரசர் இருக்கிறார். அரசருக்கு சாமிக்கும் போட்டி, நானா நீயான். சிவபெருமான் என்ன, நான் இருக்கிற போது இன்னொருத்தன் கொடுக்கறதா என்று சொல்லி திருமுருகன் பூண்டியில்
வாங்கி மறைச்சு வச்சார் இல்லையா? அப்படியெல்லாம் இருக்கிற வாழ்க்கையை அவர் எப்படி வெறுத்தார் பாருங்க. அதுதான் பெரிய சிறப்பு. சுந்தரர் 2 திருமணம் செஞ்சாருன்னு நம்ம சொல்லக்கூடாது. அது விதியின் காரணமாக நடந்தது, மேலே பார்த்ததுனால நடந்தது. ஆனால் அந்த 2 பெண்களையும் 18 வயசுல வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன்னு பாடி போறார் அப்படின்னா அதை தான் நாம் பார்க்கணும். அந்த துறவு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் உபமன்யு முனிவர் போன்ற பெருமக்கள் எல்லாம் அவரை வணங்கினார். துறந்த முனிவர்களும் பறவை துணைவா நினை தோழமை கொண்டான் சிறந்த அறிவு வடிவாய்த்தலும் முதல்கண் பெருமானே. யார் பாடுறாங்க? நம்முடைய நாலூர் நான்மணி மாலை ஆசிரியர் பாடுறார். ஆமாம், அறிந்து செல்வமுடையானாம் அழகைப்பதியை தோழமை கொண்டு உறந்த கல்வியுடையான ஒருவன் வேண்டுமென இருந்து துறந்த முனிவர்களும் பறவை துணைவான் நினை தோழமை கொண்டான். துறந்த முனிவர்களும் பறவை துணைவான். இவர் 2 கல்யாணம் பண்ணி வேலை போயிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் கல்யாணமே இல்லை, துறவணையில் இருக்கிறாரு. யார்? உபமன்யு முனிவர் இல்லையா? வியாக்கரபாதருடைய மகனார் உபமன்யு முனிவர். அப்போ அவர் எழுந்து நின்று வணங்குறாருங்க. அதாவது எழுந்து நின்று வணங்குகின்ற பொழுதுதான் தம்பிரானை தன் உள்ளம் தள்ளி அவங்க எல்லாரும் கேட்குறாங்க, சிவபெருமானை தவிர யாரையும் வணங்க மாட்டீங்களே, நீங்கள் எப்படி இப்போ வணங்குறீங்க அப்படின்னு சொல்லி சீடர்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ தான் அவர் சொல்றாரு, தம்பிரானை தன் உள்ளம் தள்ளியவன் நம்பி ஆரூரன் நாம்தலும் தன்மையன் அப்படின்னாரு. அந்த இடம் தான் அந்த துறந்த முனிவர்களும் பறவை துணைவா அப்படிங்கிறது அங்கே தானுங்க. அதாவது பெரிய புராணத்தினுடைய பெரிய ஒரு புரட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறத முக்திக்கு இடையூறு கிடையவே கிடையாது அப்படிங்கிறத நிரூபித்து காட்டுறார் சேக்கிழார் பெருமாள். ஏன்னா சுந்தரமூர்த்தி சாமிகள் 2 திருமணம் செய்து பறவையார் சங்கிலியாரோடு குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டு மேலே போகிறார். அப்படிப்பட்ட அவரை யார் வணங்குறாங்க? திருமணமே செய்யாமல் தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உபமன்யு முனிவர் வணங்குறார். அதான் சிறப்பு. சம்பவின் அடித்தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சாய் இது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க எல்லாரும். அந்த ஒளியை பார்த்து பேரொளி பழம்பா போயிட்டு இருக்கிறார் அவர். அப்படி போயிட்டு இருக்கிற பொழுது எல்லாரும் அப்படியே பார்க்கிறாங்க, இது என் பொருள் அதிசயம் அப்படின்னு கேட்டாங்க. அவருக்கும் தெரியல, யாருக்கு? உபமன்யு முனிவருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரா. சாமி உணர்த்தினாராம், வர்றது சுந்தரன் அப்படின்னு சொல்லி. அதுதான் அந்த பதிகத்தில் சொல்றாருங்க. மந்திர மாமுனிவர் இவன் யாரென எம்பெருமான் நந்தமர்வர் என்றான் நொடித்தான்மலை உத்தமனேங்கிற அந்த இடம்தான். இந்திரன் மால்பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்ததிர் கொள்ள என்னை மற்ற யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் யாரென எம்பெருமான் நந்தமர்வரன் என்றான் நொடித்தான். அந்த இடம்தான் மேலே போயிட்டு இருக்கிறது. உபமன்யு முனிவருக்கு தெரியாம சாமிகிட்ட கேட்கிறாரு. சாமி அவருக்கு வர்றது நம்ம சுந்தரம்பா என்று சொல்லி உணர்த்தினாராம். அதெல்லாம் பாடுறாரு அதில். அப்படிப்பட்ட ஒரு அதாவது நம்ம சைவத்தில் குடும்பமாக துறவா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாதுங்க. பெருமான் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் முக்கியம். ஏன்னா சுந்தரரை பற்றி சொல்லுகின்ற பொழுது உபமன்யு முனிவர் சொல்லாருங்க, தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் அப்படின்னாரு. தலியவன் என்ன தெரியுங்களா? உள்ளுக்குள்ளே வச்சு அப்படி வருடி கொண்டு இருப்பதுங்க. அப்படி சாமி பெருமானுடைய திருவடியை உள்ளுக்குள்ளே வச்சு அப்படி வருடிட்டு இருப்பாராம் எப்பொழுதும் சுந்தரர். அதான் தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையன் அப்படின்னாரு. அப்போதான் எல்லாரும் அப்படின்னா அவர் செய்த அந்த விழுத்தவம் யாது, அவர் என்னங்க தவம் செஞ்சாரு சொல்லுங்க, நாங்களும் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அதற்கு பிறகுதான் அவர் பெரிய புராணமே ஒரு கிளாஸ் பேக்குங்க. பெரிய புராணங்கிறது ஒரு கிளாஸ் பேக்கு. அந்த முனிவர்கள்லாம் கேட்குறாங்க அவர் செஞ்ச தவம் என்ன அப்படின்னு சொல்லி. அதற்கு பிறகு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். சுந்தரரில் தான் ஆரம்பிக்குது பெரிய புராணம். அதே மாதிரி சுந்தரரில் தான் முடிய போகுது. ஆரம்பித்ததும் கைலாயம்தான், முடிய போகிறதும் கைலாயம்தான். இதுதான் பெரிய புராணத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு. எங்கே ஆரம்பித்ததோ அங்கேயே தான் முடிய போகுது. யாருக்கிட்ட ஆரம்பித்ததோ அவர்கிட்டயே தான் முடிய போகுது. ஆரம்பமும் முடிவும் ஒன்றே தான். அதுதான் சுந்தரருடைய ஒரு பெரிய சிறப்பு. ஏன்னா அவ்வளவு சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னா சுந்தரர். இறைவனே இவர் போய் நானும் என்னையும் நண்பராக இருக்கலாம்னு கேட்கல. சாமியிட்ட போய் கேட்க முடியுமா? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டுங்க சாமி, 20 போய் கேட்க முடியுமா? அந்த துணிச்சல் நமக்கு யாராச்சும் இருக்குதா? இல்லை. ஆனால் சுந்தரரை பார்த்து சாமி தான் கேட்டார். என்ன சொன்னார்னா, நம்மை தோழமையாக தந்தனம் அப்படின்னு. அது இறைவன் தான் சொன்னார். ஆரூர் பெருமான் என்ன சொன்னார்? நம்மை தோழமையாக தந்தனம் அப்படின்னாரு. அதற்கு பிறகுதான் 2 பேரும் தம்பிரான் தோழர் ஆனது. இவர் போயெல்லாம் ஒன்றும் கேட்கல. அவன் அதே மாதிரி இறைவனும் தோழர், அரசனும் தோழர். சேரமான் தோழர், தம்பிரான் தோழர், 2 பேர்த்துக்கு தோழர் சுந்தரர் தான். இது அவ்வளவு சிறப்புடையவர். அதான் பன்மலர் புனித நந்தன மனங்கள் பணிந்து சென்றனன் அப்படின்னு.
அப்படியே அந்த நந்தவனத்தை எல்லாம் வணங்கி கொண்டு அப்படியே உள்ள போறார். எரமன் பெருமான் நாயனார் தினசரி எப்படி எழுந்திருப்பார் அப்படிங்கிறத சொல்ல பாருங்க. புலரி எழுந்து புனல் மூழ்கி அப்படின்னார். புலரி எழுந்துன்னா வெளியேறதுக்கு முன்னாடி எழுந்திருச்சிருவார். நல்ல குளத்தில் போய் குளிப்பார். குளிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணுவார்? உடம்பு பூரா திருநீரை பூசிக்குவாராம். சேக்கிழா பெருமான் சொல்லாருங்க, புலரி எழுந்து புனல் மூழ்கி, அப்புறம் புனித வெந்நீற்றினுள் மூழ்கி அப்படின்னார். திருநீரை பூசிக்குவார். அதற்கு பிறகு நந்தவனத்தில் போய் பணி செய்வார். அதற்கு பிறகு மலர்கள் எல்லாம் பறிப்பார். அந்த மலரெல்லாம் மாலையாக தொடுத்து கொண்டு அந்தைக்களத்து பெருமானுக்கு இப்படியெல்லாம் ஒரு அரசர் செய்திருக்கிறார் அப்படின்னா ரொம்ப வியப்பா இருக்குது இல்லையா நமக்கு? தான் இப்படி பூசைக்கு சிறப்பாய் உரியது செருந்தி என்று சொல்வது சிவபூசைக்குரிய மஞ்சப்பூ மலரக்கூடிய ஒரு சிறு மரம். செருந்தி இதெல்லாம் மலர்கள் எல்லாம் நிரம்ப அங்கே இருக்க. செருந்தி செம்மன் மலர் திருநெல்வேலியுரை செல்வர்தாமை. திருநெல்வேலி திருப்பதியத்தில் ஞானசம்பந்த பெருமான் பாடுறாருங்க. மருந்தவை மந்திரம் அருமை நினைவிங்கிற பதிகத்தில் செருந்தி செம்மன் மலர் திருநெல்வேலியுரை செல்வர்தாமை என்று சொல்லி சொல்றாரு. புறா மலர் இறைவனுக்கு உகந்தது. புறா மலர் அப்படிங்கிறது இறைவனுக்கு சூட்டக்கூடிய ஒரு மலர். சண்டீஸ்வர நாயனாருடைய புராணத்தில் அவை அப்பா யசோதத்தன் அமர்ந்திருந்தது புறா மரத்தினுடைய மேலே தான் அமர்ந்திருந்து பார்த்துட்டு இருந்து அதுக்கு பிறகு இறங்கி நாயனாரை அடித்தது புறா மரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆத்தி மலரும் செழுந்தளிரும் முதலாம் அருகு மலர் புறவில் பூத்த மலர்கள் தாம் தெரிந்து புனிதர் சடில திருமுடி மேல் சாத்தலாகும் திருப்பள்ளி தாமம் என்று சொல்லி சண்டீச நாயனாருடைய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அதாவது இந்த காலத்து நந்தவன திருப்பணி செய்யும் அன்பர்கள் இதனை கண்டு இவ்வகை மரங்களை வைத்து வளர்த்தல் மிக பயன் தரும் அப்படின்னு சொல்லி சிவபுண்ணியமாம் என்று சொல்லி போட்டு பூக்களை தரும் நந்தவனங்களை இந்நாளில் காணல் அரிதாயனமே வருந்தத்தக்கது என்று சொல்லி 4 வகையான மலர்களுங்க. நீர்ப்பூ, நிலப்பூ, போட்டுப்பூ, மரப்பூ என்று சொல்லி மரத்தில் மலரக்கூடியது, கொடியில் மலரக்கூடியது, நீரிலே மலரக்கூடியது, இப்படி செடியில் மலரக்கூடியது 4 வகையான மலர்கள். இது எங்கள் முருகநாயனாருடைய சரிதத்தில் தெளிவாக வருதுங்க. 4 வகையான மலர்கள் பெருமானுக்கு சாற்றுவாங்க. புதைந்த நந்தி நந்தியாவட்டம், கரவீரம் என்று சொல்லுவது அலரி, அலரி பூ சொல்கிறோம் இல்லையா, அது நிலப்பூச்செடி. இதெல்லாம் புனித நந்தன வனங்கள். புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு என்றபடி இறைவனை பூசணைக்குரிய இன்றைமையாத பொருள்களை இவை உதவுவாய் யாதலானும் இங்குள்ள மரங்கள் புனித நந்தன வனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லாருங்க. பணிந்து சென்றனன் அப்படின்னா மேற்கூறியவற்றால் அவை சிவபுண்ணிய பொருள்கள் ஆதலின் அவற்றை வணங்க வேண்டிய தகுதி காட்டப்பெற்றது. மிக புனிதமாகிய உயிர்களே தவ விசேடத்தால் சிவபூசணைக்குரிய பூ, மரம், செடி, கொடிகளாக இருப்பவையாம். இவ்வகை சென்மம் எடுக்குமாறு ஒரு முனிவர் வரம் பெற்று சரிதமும் சிவ ரகசியத்தில் பேசப்பட்டுள்ளதுங்கிறார். சிவ ரகசியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நல்ல ஒரு முனிவரே நான் அடுத்த பிறப்புல மலராக சென்று பெருமான் திருவடியை சாரணும் என்று சொல்லி கேட்டு பெற்றதாகவும், அது மாதிரி தவம் செய்த ஆன்மாக்கள் தான் அடுத்த பிறப்புல இறைவனுக்கு சாற்றக்கூடிய மலராக வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறதுனால அந்த நந்தனவனத்தில் எந்த மலர் சாமிக்கு போகிறது, எந்த மலர் புண்ணியம் செஞ்சு நமக்கு தெரியாது. ஒட்டுமொத்தமாக நம்ம அந்த நந்தவனத்தை பணிந்து செல்லுவது தான் இயல்பு. ஏன்னா சுந்தரரும் போயிருக்கிறார். அதே மாதிரி நாவுக்கரசு பெருமானும் நந்தனவனங்களை எல்லாம் வணங்கி கொண்டு தான் உள்ள போயிருக்கிறார். இது நமக்கு சரீரத்தில் இருக்கு. மணங்கமல் தாரானார் வாசனையுடைய திரு அடையாள மாலையாகிய தாமரை மாலை அணிந்த நம்பிகள் என்று சொல்லி சொல்றாரு. இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தவர் இடம் மருங்குதனி நாயகி காண 7 பெரும்புவனம் முய எடுத்து நடனவிந்தரில் சிலம்பொலி போற்றும் நான்மறை பதிகை நாடும் வணங்க கடல் வளங்கொள்வது போல் உடை சூழும் காட்சி மேவி மிகு சேற்றல ஓங்கும் தடமருங்கு வளர் சிவர் இஞ்சி தன் கிடங்கை எதிர்கண்டு மகிழ்ந்தார். அதாவது பெருமான் இடமருங்கு தனி நாயகிக்கான 7 பெரும் புவனம் உய எடுத்துனார். சாமி எதுக்காக அப்படி ஆடிட்டு இருக்கிறார் அப்படின்னா, ஒன்று உமையம்மைக்கான ஆடுறாரு, இன்னொன்று என்னன்னா அந்த 7 புவனங்களும் உய்வடைய வேண்டும் என்பதற்காக ஆடுறாரு. இது 2 காரணம் தான். அதான் சொன்னார். அதாவது இடப்பாகத்தை உள்ள சிவகாம சுந்தரி அம்மையார் காண 7 உலக உயிர்களும் உய்தி பெற எடுத்து கூத்தாடி அருளும் அந்த திருச்சிலம்பொலி போற்றுகின்ற நான்மறைகளும் துதிக்கும் இத்தலத்தை நாமும் தினமும் வளங்கொண்டு வணங்குவோம் என்ற கருத்துடன் கடலானது சூழ்ந்து வளைந்தது போன்ற காட்சி மிக்கதாய். அதாவது இப்படி இந்த தில்லையம்பதியை நம்மளும் தினசரி வணங்கணும்னு சொல்லி கடல் நினைச்சுதான்.
அப்படி கடல் சூழ்ந்து இருக்கக்கூடிய, அதாவது கடல் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு சூழ்ந்த ஒரு காட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது ஒரு விசேட நாட்களில் மட்டும் அங்கேருந்து சாமி வந்து கடலாடுறதுக்கு போவார். மாசி கடலாட்டு இந்த மாதிரி காலங்களில். அப்போ கடல் நினைக்குமா, இறைவனை சேவிக்கக்கூடிய அடியார்களையும் நம்ம வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது, கடல் மகிழ்ச்சி அடையுமா. உரையாசிரியர் எழுதுகிறாருங்க. இப்போ இறைவனை மட்டுமல்ல, இறைவனோடு வரக்கூடிய அடியார்கள் இவங்களெல்லாம் வழிபாடு செய்கிறதுக்கு நமக்கு இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும்னு கடல் வந்து ஏங்கி கொண்டு இருக்குமா. அந்த விசேஷ காலங்கள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கடல் ஏங்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி திருமதில் புறத்துள்ள குளிர்ந்த அகலியை நம்பிகள் செல்லும் வழியில் எதிரிலே பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் என்று சொல்லி சொன்னாருங்க. எடுத்து நவீன்றருள் சிலம்பொலி அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. பெருமானுடைய அந்த சிலம்பு, தூக்கிய பாதத்தில் விளைந்த சிலம்பு நடம் செய்தல் ஒழிக்கும் உயிர்களை பவத்தில் சேரா வகையெடுத்து இது சிறுட்டி தொடக்கம் என்று சொல்லி, அதாவது அந்த சிலம்பொலி ஓசை வந்து தில்லையில் கேட்கப்பட்ட ஒரே நாயன்மார் யாருன்னா சேரமான் பெருமான் நாயனார் தான். சேரமான் பெருமான் நாயனாருக்கு தான் தினசரி சிவபூஜை செய்கின்ற பொழுது அந்த சிலம்போசை கேட்கும். சிலம்போசை கேட்டால் தான் பூசையை முடிப்பார். சிலம்போசை கேட்கலைன்னா பூசையில் ஏதாவது தவறு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் அதனால தான் தன்னுடைய உடைவாளை எடுத்து உயிரை போக்கிக் கொள்ள முற்படுகின்ற பொழுது பெருமான் சிலம்போசை கொடுத்தார். சிலம்போசை கொடுத்துட்டு அசரீரியாக சொன்னார். என்ன சொன்னார்னா, தில்லையில் வந்து சுந்தரன் சொல்லி ஒருத்தன் பாடிட்டு இருந்தான். அந்த பாடலில் இருந்ததுனால, அதை கேட்டு இருந்ததுனால வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் பெருமான். அப்போ தான் ரெண்டு பேரும், அது வரைக்கும் அவருக்கு வந்து சுந்தரர்னா யாருன்னு தெரியாது சேரமான் பெருமான் நாயனாருக்கு. அதாவது மன்றில் வந்து நம்பிகள் பாட கேட்டு வர தாழ்த்தோம் அப்படின்னு சொல்லி இறைவனே சொல்கிறார். இறைவனே வந்து கேட்டுட்டு வர்றதுக்கு காலதாமதமாயிருக்குன்னு சொல்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், அவரை சென்று போய் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை எப்போ வருதுன்னா சேரமான் பெருமான் நாயனாருக்கு அப்போ தான் வருது. அதற்கு பிறகுதான் அவர் அங்கிருந்து புறப்பட்டு கொண்டு வந்து முதல்ல அவர் அறிமுகப்படுத்தி வச்ச சாமியை முதல்ல பார்க்கணும் இல்லையா. அதனால தில்லையம்பதி போயிட்டு, தில்லையம்பதி சென்று பெருமானை அங்கே வழிபாடு செய்கின்ற பொழுது சிலம்போசை அங்கேயும் கொடுக்குறாரு. நாயன்மார்களில் சிலம்போசை கொடுத்தது அவருக்கு மட்டும்தாங்க. அதே மாதிரி வாதவூரடிகளுக்கு கிடைச்சதாக அவர் பாடுறார். வாதவூரடியில் வந்தினர் அருளை பாதச்சிலம்பொலி காட்டிய பரிசம் அப்படின்னு சொல்லி அவரே பாடுறார். மாணிக்க வாசகரே பாடுறார். பெரிய புராணத்தில் வந்து அவருக்கு மட்டும்தான் சிலம்பொலி கிடைச்சதாக நமக்கு சரியத்தில் இருக்குது. அதற்கு பிறகு அங்கிருந்து வந்து சேரமான் பெருமான் நாயனார் ஆரூர் போகிறார். ஆரூர் சென்று பெருமானை வழிபாடு செய்து அதற்கு பிறகு நம்பிகளை அங்கே உறவு கொள்கிறார். இப்படி தான் சரிதான் போகுது. இப்படி அது எதுக்காக ஆடிட்டு இருக்கிறார் அப்படின்னா, 7 புவனங்களும் 7 உலகங்களும் உய்வடையும் பொருட்டாக, அதே மாதிரி உமையம்மை காண என்று சொல்லி 2 காரணம் தான் சொல்கிறார். சிலம்பொலி போற்றும் திருச்சிலம்போசை ஒளிபடியே சென்று நிறுத்தனை கும்பிடென்று உந்தி வர என்று சொல்லி நமக்கு திருவந்தியாரில் வருது இல்லைங்களா. அது மாதிரி சீரார் திருவடி தின்சிலம்பு சிலம்பொலிக்கு என்று சொல்லி திருவாசகத்திலையும் சொல்லப்படுகிறது. அப்படி நான்மறை பதி வேதங்களாலே துதிக்கப்படக்கூடிய தலம் நமக்கு வந்து சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய தில்லையம்பதி. வேதங்களெல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பதி அந்த சிதம்பரம் என்று சொல்லி, வேதங்கள் தொழுதோத்து விளங்குதில்லை என்று சொல்லி நமக்கு திருவாசகத்தில் சொல்லப்படுகிறது. கற்றாங்கு எரியோம்பி களியை வாராமே என்று சொல்லி நமக்கு ஞானசம்பந்த பெருமானும் அங்கு சொல்றார். இப்படி கடல் வளம் கொள்வது போல் புடைசூழும் காட்சி என்று சொல்லி, கடலே தில்லையை சூழும் அகழியாக வந்ததோ என்ற காட்சி இருந்தது என்று சொல்லி, நாளும் வணங்க அப்படின்னா நித்தமும் வணங்கும் பொருட்டு வளமாக சுற்றி வருவது போல் வணங்கி நாமும் உய்வோம் என்ற கருத்துடையது போல என்று சொல்லி சொல்றாருங்க. அதாவது ஒவ்வொரு விசேட திருநாட்களில் இறைவன் கடற்கரை தீர்த்தத்தில் எழுந்தருளும் போது அவரையும் உடன் செல்லும் அடியவர்களையும் வணங்க கிடைக்கும் பேரு மட்டும் போதாது. கடல் என்ன நினைச்சுதான், அதாவது விசேஷ நாட்கள்ல வந்து பெருமான் வர்றார், அவரோட அடியார்கள் வராங்க. அந்த ஒரு சில நாட்கள் மட்டும் வணங்கினா போதாது, தினசரி நம்மளும் பெருமானை வணங்கணும் என்று சொல்லி கடல் வந்து அப்படி சூழ்ந்து இருக்கிறது என்று சொல்லி சொல்றாரு. தீர்த்தத்திற்கு எழுத்து சொல்றார். அப்படி எப்போதும் வணங்கி கொண்டே கிடப்போம் என்று சொல்லி கருத்துடன் வழங்குவது போல் என்று சொல்லி நாளும் வணங்க என்று சொல்லி சொல்றார். இப்படி அடுத்த திருப்பாட்டு, மன்றில் ஆடும் மது இன்னிசையாலே மறை சுரும்பரை புறத்தின் மருங்கே
குன்று போடும் மணி மாமதில் சூழும் குண்டக கமல வந்தளர் கைதை துன்று நீரு புனை மேனிய ஆகி தூய நீரு புனை தொண்டர்கள் என்ன சென்று சென்று முரல்கின்றன கண்டு சிந்தை அன்போடு திலை தெதிர் சென்றார். அம்பலத்தில் ஆடுகின்ற அந்த தேனின் ஆசையால் உள்ளே வேதங்கள் அரற்ற அதன் வெளிப்பக்கத்தை வண்டு மலை போல் உயர்ந்த மதிலை சூழ்ந்து ஆழ்ந்த அகலியின் மலர்ந்த தாமரைந்த வண்டுகள் அங்கே வந்து தேன்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மலர்களை வந்து வண்டுகள் வந்து அந்த தேனை உண்பதற்காக வருகிறது, அகழிகள் நிரம்பிருக்கிறது என்று சொல்லி இப்படியெல்லாம் அந்த காலத்தில் தில்லையம்பதியில் சுற்றி இருந்திருக்கு. மேல் எழுந்து தாலை மலரில் செறிந்த மகரந்தத்திலே உட பணிந்த மேனையுடையனவாகிய, அதாவது அதனாலே புனிதமாகிய திருநீர் பூசிய சிவனீரார்களை போன்ற தோற்றத்தோடு போய் போய் முரல்கின்ற காட்சியை கண்டு, அதாவது ஒரு அருமையான ஒரு இடம் அப்படின்னா, வண்டுகள் வந்து அந்த மலர் சோலைக்குள்ளே உள்ள போகுது, அந்த மகரந்தங்கள் எல்லாம் வண்டுகள் மேலே அப்படி படிஞ்சிருது. அப்படி படிஞ்ச காட்சி எப்படி இருக்குது அப்படின்னா, திருநீறு பூசிய அடியார்களை போல இருக்குதான் அப்படி சொல்கிறாருங்க. நீரு தூய நீரு புனை தொண்டர்கள் என்ன சென்று சென்று முரல்கின்றன கண்டு சிந்தை அன்போடு திளைத்தலில் சென்றார் அப்படின்னா, சுந்தரர் அப்படி போயிட்டுருக்கிறாரு, வழிபாடு செய்கிறதுக்கு உள்ளே போயிட்டுருக்கிறாரு. அப்படி போயிட்டுருக்கிற பொழுது அந்த நந்தவனத்திலிருந்து வண்டுகள் வருது. வண்டுகள் வந்து அந்த தேனை உண்பதற்காகத்தான் போகுது. அந்த மலரில் இருக்கக்கூடிய தேனை உண்பதற்காக சென்ற வண்டு அது மேலே வந்து அந்த மகரந்தங்கள் எல்லாம் அப்படியே படிஞ்சிருச்சு. அந்த மகரந்தம் எல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அப்படியே ஒரு திருநீறு பூசியோட அடியாரை போல இருக்குதான். நம்பிகளுக்கு அது அப்படி தெரியுது. சுந்தரர் அப்படி பார்க்கிறார், ஒரு அடியாரை பார்ப்பது போல அதை பார்த்து அப்படியே வணங்கி கொண்டு போறாராம். அதான் சொல்றார். அதே மாதிரி முருகநாயனாருடைய புராணத்தில் இது மாதிரி ஒரு இடம் வருதுங்க. என்ன சொல்றாருன்னா, நாம மூதூர் மற்றதனுள் நல்லோர் மனம் போல் அரவணிந்த அவர் அணிந்த சேம நிலவு திருநீட்டின் சிறந்த வெண்மை திருந்தொலியால் யாமையிருளும் வெளியாக்கும் இரவே அல்ல விரைமலர் போல் காமர் மதுவுன் முறை வண்டும் கலங்கமின்றி விளங்குமால் அப்படின்னா அந்த முருகநாயனாருடைய திருச்சரிதம் வந்து புகழூரில் சொல்லப்பட்டிருக்கு. புகழூரில் விடியற் காலை நேரத்தில் 5 மணிக்கு அங்கே இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் எல்லாம் அப்படியே திருநீர் பூசி கொண்டு போவாங்களாம். அப்படி போகக்கூடிய காட்சி எப்படி இருக்குது அப்படின்னா, இரவு ஒன்று இல்லையாக செய்தது அப்படிங்கிறது. அப்படியே அந்த வெளிச்சம் அப்படி அந்த திருநீற்று ஒளி வந்து அப்படி ஒரு வெளிச்சமாக இருந்தது. அது மட்டுமல்ல, அது இதே மாதிரி தான் அந்த மலர்களில் இருக்கக்கூடிய தேனை உண்பதற்காக வண்டுகள் வருகிறது. அந்த திருநீற்றினுடைய ஒளியில் வந்து வண்டுகள் எல்லாம் கருப்பாக தெரியல, எப்படி தெரியுது, வெண்மை நிறமாக தெரிந்தது என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அங்கே சொல்கிறாருங்க. முருகநாயனார் புராணத்தில் சொல்கிறாருங்க, காமர் மதுவும் சிறை வண்டும் கலங்கம் இன்றி விளங்குமால் அப்படின்னு. அந்த வண்டுகள் கூட அங்கே வந்து வெண்மை நிறத்தோடு இருந்தது, ஏன்னா அந்த திருநீற்றினுடைய ஒளி அப்படி இருந்தது என்று சொல்லி அந்த புராணத்தில் அப்படி சொல்வார். அது மாதிரி இங்கே வந்து அந்த வண்டுகளை பார்க்கிற பொழுது அவருக்கு வந்து என்ன வருது அப்படின்னா, நினைவு அடியார்கள் நினைவு போடுறாங்க. இந்த இடைமருதில் ஆனந்தத்தில் இருந்த பொந்தை பரவினாம் பூவல்லி கொய்யாமை என்று சொல்லி திருப்பூவல்லியிலையும் சொல்லப்படுகிறது. இப்படி கடல் வளம் கொள்வது போல சூழ்ந்த காட்சியின் காட்சி நம்பிகளுக்கு மகிழ்ச்சியை விளைத்தது. அதன் மேல் அங்குள்ள வண்டுகள் நீரு புனைந்த அடியார் போல முரல்கின்ற காட்சி பேரன்பை விளைத்தலை நம்பிகள் அதிலே திளைத்தார் அப்படிங்கிறார். அப்படியே அந்த வண்டுகளை பார்த்து அடியார்களை நினைவு கூர்ந்ததுனால அப்படி பேரன்களை திளைத்து சென்றார் நம்பிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. நமக்கு அந்த வண்டுகளை பற்றி சொல்கின்ற பொழுது நம்முடைய மாணிக்கவாசகப் பெருமான் வந்து கோத்தும்பியில் பாடுவார் இல்லைங்களா, திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேனுண்டாது நினைதோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும் துணிப்புடையானுக்கே சென்றுவதாய் கோத்தும்பினர். என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த வண்டை பார்த்து சொல்றாருங்க, திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாது அப்படின்னு. அந்த பூவில் என்ன இருக்குது, ஒரு திணையளவு தேன் இருக்குது. உள்ளே போனால் எப்படி இருக்குது, அதை விட பெரிய தேனே மலை மாதிரி இருக்கு என்று சொல்லி சொல்றாருங்க. திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாது. அங்கே உள்ள இருக்கிற தேன் எப்படின்னா, இது சாப்பிட்டா தான் அந்த இன்பம் கிடைக்கும், அது அப்படி இல்லை. அதை என்ன சொல்ற, நினைதோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்பொழுதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நினைச்சா இன்பம், பேசினா இன்பம், கண்ணில் பார்த்தா இன்பம் என்று சொல்லி சொல்கிறாருங்க. அதாவது பூவினில் தேன் அப்படிங்கிறதுக்கு வந்து தண்டபாணி தேசிகர் எப்படி உரை எழுதுறாருன்னா, அருணை வடிவேல் முதலியாருடைய உரை என்ன சொல்கிறார் அப்படின்னா, பூ அப்படிங்கிறது உலகியல், தேன் என்று சொல்லுவது உலகியல் இன்பம். பூவினில் தேன் உண்ணாத அப்படிங்கிறத வந்து உலகில் இன்பத்தை நோக்கி போகாத,
இறைவனுடைய திருவள்ளுவர் இன்பம் உள்ள நிறையா இருக்குது, அதை போய் நீ அனுபவி அப்படின்னு சொல்கிறதாக உரையாசிரியர் எழுதுகிறாரு. அதாவது அருமையான இடங்கள். பூ என்று சொல்லுவது உலகியல் இன்பம், என்று தேன் என்று சொல்லுவது உலகில் இன்பம். அதை உலகில் இன்பத்தை நோக்கி ஏன் போகிறீங்க என்று சொல்லி உள்ளே போனால் வேறு இன்பம் இருக்குது, பெருமானுடைய திருவருள் இருக்குது என்று சொல்லி சொல்லுவதாக நமக்கு ஆசிரியர் உரையாசிரியர் எழுதுகிறாரு. மாணிக்கவாசக பெருமான் அந்த வண்டின் மூலமாக திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேனுண்ணாதே நினைதோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்பொழுதும் என்று சொல்லி அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும் குணிப்புடையானுக்கு சென்றுதாய். குணிப்புடையான கூத்துடையவன் அர்த்தங்க. குணிப்பு அப்படின்னா கூத்துடையவன், குணிப்புடையானுக்கு சென்றுதாய் ஒத்தும்பி என்று சொல்லி சொல்றார். மதுவின் நசையாலை சிறு சிறு துளியாய் பல பூக்களில் போய் உண்டும் நிரம்பாத நாவிற்கு மட்டும் சிறிது காலம் இனிமை தருவது, அதிகம் உண்டால் நோய் தருவதுமான தேனை தேடி அலையாது பெருந்திரளாக ஒரே இடத்தில் நுகரத்தக்கதாய் எல்லா இந்திரியங்களுக்கும் உயிருக்கும் எப்போதும் இனிமை தருவதாய் உள்ள பெருந்தேனை உண்ணுவோம் என்ற ஒரு நசை ஆசை அப்படின்னு சொல்லி சொல்றார். இம்மலை பெருந்தேன் சூழ்ந்து மதுமலர் ஈக்கல் மொய்த்து மருங்கலும் மொழிகள் என்றான். கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் வருங்க. கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் அதாவது மதிய நேரம் ஆயிடுதுங்க. மதிய நேரம் எப்பொழுதும் 12 மணிக்கு தேவர்கள் அங்கே வழிபாடு செய்வாங்க. யார? காலத்தினாளர். அதாவது கைலை பாதி காலத்தை பாதின்னு சொல்லுவாங்க இல்லையா? கைலாயத்தில் எப்படி தேவர்கள் அந்த உச்சி காலத்தில் பெருமானை வழிபாடு செய்வாங்களோ அதே மாதிரி காலத்திலே வழிபாடு செய்வாங்க. அப்படி வழிபாடு செய்யக்கூடிய அந்த ஓசை கேட்குது. அப்படி அந்த ஓசை கேட்கிற பொழுது கண்ணப்ப நாயனார் கேட்கிறார், நானன்ட்ட கேட்கிறார், இது என்கோல் ஓசை அப்படின்னு சொல்லி கேட்டார். அவனுக்கு தெரியாது. அவன் என்ன சொல்லிட்டான்னா இம்மலை பெருந்தேன் ஓசை அப்படின்னு சொல்லிட்டான். இது மலையில் தேன் பூச்சியெல்லாம் நிறையா இருக்கும், அந்த தேனீக்களுடைய ஓசை தான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் அது என்ன ஓசைங்கிறது செகல அந்த உரையாசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அது தேனீக்களுடைய ஓசை அல்ல, அது தேவர்கள்லாம் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு ஓசை. தேவர்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது 5 துந்துவிகள் தானே முழங்கும். யாரும் இசைக்க தேவையில்லை. பஞ்ச துந்துவிகள் என்று சொல்லுவது தானே முழங்கும். தேவர்கள் வழிபாடு செய்கின்ற ஓசை தான் அந்த ஓசை என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு இம்மலை பெருந்தேன் ஓசை அப்படிங்கிறதுக்கு அங்கே சொல்கிறாங்க. அது மாதிரி இங்கே இந்த இம்மலை பெருந்தேன் சூழ்ந்து மதுமலர் ஈக்கள் மொய்த்து மருங்கலும் மொழிகள் என்றான் என்று சொல்லி அவனுக்கு தெரியாது. நானனுக்கு தெரியாதனால அவன் தேன் அப்படின்னு சொல்கிறான். கமல வண்டு தாமரை பூக்களில் தேனுண்ட வண்டு என்று சொல்லி சொல்றார். கைதை துன்று நீரிமுனை மேலிய ஆகி தூய நீருமுனை தொண்டர்கள் என்னென்ன வண்டுகள் தாளை பூவினில் வெளிவரும் போது அதனுள் பொருந்திய மகரந்தம் உடம்பில் தோய்ந்து வரும். அது பார்க்கறதுக்கு இந்த மகரந்தம் எல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு திருநீர் பூசி அடியாரை போல இருக்குது. அதை பார்த்து நம்பிகள் அப்படியே மனம் மகிழ்ந்து வர்றார் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. திருநீரினுடைய பொடிவு அறத்துறை நாதர் அளித்த முத்துப்பல்லக்கின் ஒளியை கண்டபோது ஆருடைய பிள்ளையாருக்கு அது திருநீரினுடைய நினைவூட்டியது. ரொம்ப முக்கியங்க. திருவரட்டுறையில் அறத்துறையில் ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவன் முத்துப்பல்லக்கு கொடுக்கிறார். அப்போ முத்துப்பல்லக்கு கொடுத்தோடனே அந்த முத்துக்களுடைய அந்த ஒளியெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா ஞானசம்பந்த பெருமானுக்கு அதை பார்த்த உடனே திருநீற்றினுடைய ஒளி நினைவுக்கு வந்தது. அதான் ரொம்ப முக்கியங்க. திருநீற்று ஒளி தான் அவருக்கு நினைவுக்கு வந்தது. அதான் திருநீற்றொழி நினைவுக்கு வந்தோடனே என்ன பண்ணார் அப்படின்னா அந்த பல்லக்கு அப்படியே வளமாக அதற்கு பிறகுதான் அதில் ஏறாரு. அப்படி வெந்நீற்றொழி போற்றி நின்று அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் வருங்க. வண்டுகள் கூட வேடமணிந்து இறைவனை பாடுகின்றது என்று சொல்லி சொல்றாருங்க. வண்டுகள் கூட வேடமணிந்து இறைவனை பாடுதான் அப்படின்னு நாம எப்படி இருக்கோம்னு பாருங்க. குறைஞ்சபட்சம் திருநீராவது வைத்து கொண்டு தான் நாம ஆலயத்தில் பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத ஒரு முறை. மகரந்தம் பூசிய நிலை தொண்டரின் நிலை என்று வேறு தன்னுடையது என்று சொல்லி சொல்றாங்க. இப்படி நம்முடைய நம்பிகளுக்கு அந்த வண்டுகள் கூட அப்படி காட்சி கொடுக்கிறது. நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் புராணத்தில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்தி தான். அவர் பட்டத்து யானையில் செல்லுகின்ற பொழுது ஒரு வண்ணான் அப்படி ஒவ்வொருமன் உடம்பெல்லாம் ஒவ்வொருமன் பட்டு மலையில் நனைந்து வெயிலில் காஞ்சதுனால அது அப்படியே வெள்ளையேர்னு ஒரு காட்சி தெரியும். சேரமான் பெருமான் நாயனர் இப்போ யானையில் வந்துட்டு இருக்கிறார். யானையில் பட்டத்து யானையில் வருகின்ற பொழுது அந்த வண்ணான் அப்படியே வழியில் வருகின்ற பொழுது
இவருக்கு என்ன நினச்சிக்கிறாருன்னா, உடம்பெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதுனால திருநீர் பூசி ஒரு அடியார் வரார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார், யானையிலிருந்து வேகமாக கீழே இறங்குவார். கீழே இறங்கி போய் அவனை வணங்குறார். அவனுக்கு ஒரே பயம். பக்கத்தில் அமைச்சர்லாம் இருக்கிறாங்க, படை தளபதிகள்லாம் இருக்கிறாங்க, நமக்கு இது இன்னைக்கு என்ன ஆகுமோ தெரியல அப்படின்னு சொல்லி பதறான். என்ன சொல்ல, யாரென்று என்னை கொண்டது அடியேன் அடி வண்ணான் அப்படிங்கிறான். அப்போ இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சேரரே அடியேன் அடிச்சேரன் அப்படின்னாரு. சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, திருநீற்று வார வேடம் நினைப்பித்தீர் வருந்தாதே ஏகுமனம் மொழிந்தார் அப்படின்னாரு. திருநீற்று வார வேடம் நினைப்பித்தீர் வருந்தாத ஏகுமனம் மொழிந்தார் ஏன் சொன்னார்னா, யாராவது ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு ஒன்று நீ வருத்தப்படாத, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அந்த வண்ணானை பார்த்து திருநீர் பூசலினாலும் கூட திருநீற்று வேடத்தை நினைக்கிறதுக்கு நீ ஒரு கருவியாக இருந்த. அப்போ திருநீற்று வேடத்தை நினைக்கிறதே பெரிய தவம் இல்லைங்களா? பூசுறது ரெண்டாவது, திருநீற்று வேடத்தை நினைச்சாவே பெரிய புண்ணியம். ஆமாம், வேடம் கைதொல வீடு எளிதான்னு அப்பர் சாமி சொல்கிறாங்க. திருநீர் பூசணைகளை பார்க்கிறதே ஒரு பெரிய தவம். அதாவது வேடம் கைதொல வீடு எளிதான்னு அப்பர் சாமி, வேடத்தை வணங்கினாவே வீடு பேர் கிடைக்கும்னு அப்பர் சாமிகள் சொல்கிறார். அதை விட எளிமையாக யாரும் சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் நமக்கு இப்போ நம்பிகளுக்கு அந்த காட்சி எப்படி தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, அந்த வண்டுகள் மீது இருந்த அந்த மகரந்தமானது அவருக்கு திருநீர் பூசிய கோலத்தை நினைவூட்டி இருக்கிறது. இங்கே சேரமான் பெருமான் நாயனாருக்கு அந்த வண்ணான் மேல இருந்த அந்த உவரமன் அது காய்ந்த நிலை அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு, அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, சேரமான் பெருமான் நாயனாருக்கு திருநீர் முழுநீர் பூசிய முனிவர் போல நினைச்சாராம். அதான் ஆணையாமன நீரு கண்டு அடிச்சேரன் அப்படிம்பாரு சேக்கிழ பெருமான். திருக்குறிக்கொண்டாயன கோணத்தில் சொன்னாருங்கிறைய ஆணையாமன நீரு கண்டுன்னு என்ன தெரியுங்களா? திருநீரை எப்படி பார்த்தார் அப்படின்னா, சேரமான் பெருமான் நாயனார் இறைவனுடைய அருள் சக்தியாகவே பார்த்தார். அது ஆணைன்னா அருள் சக்தி இல்லைங்களா? அவர் திருநீரை பார்க்கின்ற பொழுது ஆணையான் என நீரு கண்டு அடிச்சேரன் அப்படின்னாரு. அடிச்சேரன் அப்படின்னு சொல்லி திருநீரை பார்க்கின்ற பொழுது திருவருள் சக்தி நினைவு. அதை பராவணம் ஆவது நீருன்னார். பராவணம்னு என்ன? சக்தி தான். சக்தியினுடைய வடிவம் என்னன்னா திருநீர். ஒரு கோயிலில் சாமி அம்மாவுக்கு பேர் எழுதுறீங்களா? திருநீற்று உமையம்மைன்னு ஒரு பேர் இருக்குது. ஒரு கோயிலில் ஏதோ ஒரு கோயில் எனக்கு நினைவு இல்லை, ஆனால் கோயிலில் ஒரு அம்பாளுக்கு பேர் திருநீற்று உமையம்மை. ஒரு அம்பாள் கோயிலில் திருநீர் கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் சிறப்பு இருக்குது என்று சொல்லி இந்த அளவு நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகள் இப்போ இன்னும் கோயிலுக்குள்ளே போகலை. அப்படியே அந்த எல்லையிலேயே தான் வணங்கிட்டு வரார். எல்லையில் வணங்கிட்டு இப்போ நந்தவனத்துக்குள்ளே வந்திருக்கிறார். அந்த நந்தவனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செடிகள் கொடிகள் மலர்கள் இது எல்லாத்தையும் பார்த்து வணங்குறார். ஏன் அப்படின்னா, இந்த மலர்கள்லாம் பெருமானுடைய திருவடி சென்று சேரக்கூடிய புண்ணிய ஆத்மாக்கள். அதனால் அதை முதல்ல வணங்கிக்கிறார். அப்புறம் அங்கிருந்து அங்கே பறந்து கொண்டிருக்கக்கூடிய வண்டுகளை பார்க்கிறார். அந்த வண்டுகள் மேலே இருக்கக்கூடிய மகரந்த கூடி அவருக்கு திருநீற்றை நினைவூட்டுகிறது. திருநீற்றை நினைவூட்டினோடனே அவருக்கு அடியார்கள் நினைவுக்கு வந்துடுறாங்க. அடியார் நினைவுக்கு வந்தோன்னா அப்படியே மனமகிழ்ந்து இருப்பாங்க. அப்படியே அந்த தண்டவனத்துக்குள்ளிருந்து வெளியில் வரப்போறார் என்று சொல்லி இந்த அளவில் நம்ம இன்று நம்ம நிறைவு செய்து கொண்டு அடுத்த வகுப்பில் நம்ம மீண்டும் நம்ம எடுத்தாட்கொண்ட புராணத்தில் தில்லையம்பதி தான் அவருக்கு அவர் எப்படி வழிபாடு செய்தார் அப்படிங்கிறத சேக்கிழ பெருமான் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு 5 பேர் அறிவும் கண்களை கொள்ளாங்கிறதெல்லாம் அங்கேயே ரொம்ப நாள் இருக்கிறதா முடிவு பண்ணிட்டார். தில்லையிலிருந்து அவரால் போகவே முடியாது. அந்த அளவுக்கு தில்லையில் கூத்த பெருமானோட ஐக்கியமாயிடுறார். அதற்கு பிறகு சாமி அருள்வாக்காக மேலே அசரீரியாக சொல்கிறார், பண்ணை ஆரூரில் வருக நம்பால் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு தான் அங்கேருந்து போகிறார். ஏன்னா அவர் போகிறது வந்தது தில்லையம்பதி வழிபாடு செய்கிறதுக்கு. திருவாரூர் போகணும்னுலாம் அவருக்கு தெரியாது. சாமி என்னடா இங்கேயே இருந்துருவானாட்டு இருக்கு, இன்னும் பறவையார் திருமணம் இருக்குது, அதுக்கு மேலே இன்னும் திருத்தொண்ட தொகை வேற, நமக்கு வந்த வேலையா அதுதானே, திருத்தொண்ட தொகை வேற நமக்கு இன்னும் கொடுக்கணும், கூட்டா இங்கேயே இருந்துருவானாட்டு சுந்தரர். அதனால அசரீரியா சொல்றார், பண்ணை ஆவூரில் வருக நம்பால் அப்படின்னு. அதற்கு பிறகுதான் இங்கிருந்து மீண்டும் போறாரு. அதெல்லாம் அடுத்து பின்னாடி வரக்கூடிய வாரங்கள் நம்ம சந்திக்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் மங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம்.